ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்பேஸ்க்கு வந்திருக்கேன் இன்னைக்கு. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ வேட்டையன் அப்டேட் எதுவும் இருக்கா ப்ரோ? வேட்டையன் அக்டோபர் தான், அக்டோபர் ரிலீஸ். ப்ரோ அமரன் அக்டோபர் 10th வருதுன்னு போட்டிருக்கு. நாளைக்கு வந்துடும் பாருங்க. அக்டோபர் தான் 10th தீபாவளின்றது நாளைக்கு பார்த்துருங்க. ஓகே ப்ரோ. நமக்குமே தெரியாது, ரெண்டுல ஏதோ ஒரு டேட். இது செப்டம்பர் 28 கிடையாது அப்போ? கிடையாது கிடையாது. ப்ரோ ராயன் ட்ரெய்லர் எப்படி ப்ரோ இருந்துச்சு சொல்லுங்க நீங்க. ப்ரோ நம்ம முன்னாடி இருந்து எதிர்பார்த்தது தான். நான் பல டைம் சொல்லியிருக்கேன், இது வட சென்னை புதுப்பேட்டை எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு வருஷம் தான் இருக்கும்னு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மியூசிக் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, பிஜிஎம். ஆமா ப்ரோ, லாஸ்ட்ல அந்த இது நல்லா இருந்துச்சு. அது சாங் இல்லையா, அது சாங்ல வர்றது. ஆமா ஆமா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரோ ட்ரெய்லரு? நல்லா இருந்துச்சு, நல்லதா இருந்துச்சு. அதிரி புதிரியா இல்லை உங்களுக்கு சொல்லலாம், சூப்பர் அந்த மாதிரி சொல்ற மாதிரி இல்லை. கடைசியா வந்து அந்த அவருடைய வாய்ஸ் கேட்டாலும் அதை மயங்கிடுவோம். கடைசியா ஹை பிச்சில் ஏறமான்னு பாடினாலே வந்து அது சூப்பராக இருக்க மாதிரி தெரியும். பட் அதுக்கு முன்னாடி வந்து பிஜிஎம்லாம் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஹெச்எஸ்ஓட லுக்கு சூப்பராக இருந்தது, தனுஷோட லுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரசாந்த் ப்ரோ வேற ப்ரோ, யாராவது கூப்பிடுங்க. ஃபோன் பண்ணுங்க, கூப்பிடுங்க தலைவனை. ஹலோ, ஹாய் கார்த்திக். ஹாய் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு இந்தியன் ஃபோனில் தான் பார்த்தேன், தியேட்டரில் தான் போய் பார்க்கறதுக்கு மனசு வரல. என்னங்க தமிழ் கார்த்திக்? டாக்கர்ஸ்லாம் டவுன் பண்ணி பார்த்துருக்கீங்க? ஆமாம், என்னங்க ஃபோன்லேயே பார்க்க முடியலைங்க. ஐயோ, கமல் இன்ட்ரோ சீனு எல்லாத்துக்குமே எனக்கு அதான் அந்த கிளைமேக்ஸில் ஓட்டும் போது உளுந்து உளுந்து சிரிச்சுட்டு இருக்கேன். அப்போ இப்படிதான் தியேட்டரில் பார்த்துருந்தேன். சித்தார்த்தா அவன் அம்மா சாகும்போது தான் கஷ்டமா இருந்துச்சு. இந்தியன் ஒன்று பார்த்துருக்கீங்களா? இந்தியன் ஒன்று பார்த்துருக்கீங்களா? நான் 90s கிட்ஸ் ப்ரோ, பார்க்காம இருப்பேன். ஓகே. பார்த்து பார்த்து தெரிஞ்சது. நான் தான் ஒரு 10 பேராய்க்கு மேலே பார்த்தேன். திரும்ப அதை பார்த்துருங்க. இல்ல அவங்க அம்மா இறந்து சங்கடமா இருக்கு. பைத்தியக்கார வேலையை எதுக்குடா பண்ண, அம்மா பறி கொடுத்துட்டுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படிதான் சங்கர் இதெல்லாம் யோசிச்சுட்டு போகுதுன்னு எனக்கு தெரியல. இதுக்குடா சொன்னன்ற மாதிரிதான் தோணும். இது ஒரு கதை வேற எடுத்துருக்கீங்க. அது கமல் கெட்டப்பா, ஒரு நடிப்பு எதுவுமே தியேட்டர்ல பார்த்தவங்க ஞானிதான் உண்மையுமே. சாமி, யாரும் சொன்னாங்க அந்த சித்தார்த்த கேரக்டர் சிவகார்த்திகேயன் நடிக்க வேண்டியதுன்னு. அவர் ஏதோ பாக்கியம் பண்ணியிருக்காரு, நடிக்கல. சிவகார்த்தி ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்டாங்க அவர்கிட்ட நடிக்கல. அதுக்கப்புறம் அந்த இதுல நெட்ஃபிளிக்ஸ்ல மகாராஜா ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த கேப் நீங்க சொன்ன ஞாபகம் வந்துச்சு, குரங்கு பொம்மை பார்த்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்தியன் பார்த்துட்டு. அப்புறம் தான் மைண்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது. படம் செம படங்க குரங்கு பொம்மை. ஒரு சீனு கூட விறுவிறுப்பும் போயிருச்சு. குரங்கு பொம்மை சாரி, மகாராஜா எப்படி கிளைமேக்ஸ்ல அந்த பண்ண அதே மாதிரி இந்த படத்துல அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல கை யோசிக்கிறாத எல்லாமே அதே மாதிரி சிங்க் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துருக்காரு டேரக்டர். நல்லா இருக்குன்னாரு. நல்லா காத்து இங்க வருது, அங்க காத்தே வரல. இது காத்துல பாத்தீங்களா? அப்புறம் கார்த்திக்கு இப்ப மணிரத்னத்துக்கு பெருசா ஃபார்முலா டேரக்டர் சரி. யாரு அது இல்ல இல்ல கார்த்திக், மணிரத்னத்துக்கும் பெருசா ஃபார்ம் இல்ல. தக் லைஃப் ஓடலன்னா கமலுக்கு மார்க்கெட் ரொம்ப கம்மியாயிரும்ல.
மணிரத்னம் அப்படி சொல்ல முடியாதுங்க. அவரு திடீர்னு கொடுப்பாரு, திடீர்னு வந்து இல்லைங்க பொன்னியின் செல்வன் அவருக்கு மாதிரி ஹிட் கொடுத்துருவாரு. பெருசாதான் ஆகும்னு சொல்றதுக்கு தான் எதுவுமே இல்லையே கடந்த ஒரு 10 வருஷத்துல. அப்படிலாம் இல்லையே. இந்த படம்லாம் எடுத்தாரு. செக்கச்சவந்த வானம் மட்டும்தான். துல்கரை வச்சு ஒரு படம் எடுத்தாரு. செக்கச்சவந்தன் எடுத்தாரு. செக்கச்சவந்த வானம் ஓகே கண்மணி எடுத்தாரு. ஓகே ஓகே கண்மணி கண்மணி அதான் கூட ஆக்சுவலா இப்ப எடுக்கிறீங்களே நீங்க வந்து பேச்சுலரு இந்த மாதிரி லவ் ஸ்டோரிலாம் எடுக்கிறீங்களா, அதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பிள்ளையா சொல்லியே ஓகே கண்மணி தான். அதுக்கு முன்னாடி வந்து லவ் ஸ்டோரிலாம் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அலைப்பாயுது, வீட்டை விட்டு ஓடி போறது, கல்யாணம் பண்றதுலாம் லைஃப் எடுத்து கல்ச்சியாச்சு. அவரு ட்ரெண்ட் செட்டுறதுங்க. அப்பப்போ ஏதாவது ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ அப்படி இப்ப மொக்கையும் கொடுத்துருவாரு. அப்பப்போ பயங்கர மொக்கையாவும் படம் கொடுப்பாரு. அதான் ராவான ஆக்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு பண்ண மாதிரி. நாயகன்ல கூட அது ராவானதான் சொல்ல முடியாது. தாதா இது மாதிரி இப்ப இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி விக்ரம், லோகேஷ் கனகராஜ் மாதிரி தான் எடுத்துட்டு போதும்னு தோணுது. அந்த மாதிரி எடுக்க மாட்டாருங்க. எடுக்கவே மாட்டார். அந்த மாதிரிலாம் மணி எடுக்க மாட்டார் மணி சார். ரோமம் பார்த்தா ப்ரோ ரொம்ப ஆனா இந்த படம் நாயகன் ஷூட்டிங் ரொம்ப நாளா எடுத்துட்டு போறாங்கல்ல ப்ரோ? என்ன படம்? இது தக் லைஃப். தக் லைஃப் ஷூட்டிங் ரொம்ப நாள் கிடையாதுங்க. கேப் போட்டு எடுக்கிறாங்க. பிளான் படி தான் எடுக்கிறாங்க. தேவையில்லாம வேஸ்ட் பண்றதெல்லாம் அவர் பண்ணவே மாட்டார். அந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்றதெல்லாம் பண்ண மாட்டார். கார்த்திக் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த ராம் டைரக்டர் என்னங்க அது அப்டேட் இருக்குங்களா அதை பத்தி? படம் எடுத்திருக்காரு. 7 கடல் 7 மலை படம் முடிஞ்சு. படம் ரெடி. செப்டம்பர், அக்டோபர், அது எப்ப நவம்பர் ப்ரோ 3 வரும்? மாசம் படம் ரெடியும். அவ்வளோதான். ரிலீஸ் டேட் கிடைக்கும்ல. வரிசையா படம் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு டேட்ல வந்து ரிலீஸ் தான். இந்த செப்டம்பர் மாசம் ஆர் ராயன் அக்டோபர். தானா ப்ரோ? இந்த இந்த மாசம் மந்த் ராயன் ராயன். மட்டும் தான் வேற இந்த மந்த் என்ன 15 நாள் தான் இருக்கு. இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. 1 வாரம் ராயன். ஸோ அவ்வளோதான். ரசவாதி பார்த்தாங்க. அடுத்த மாசம் நிறைய இருக்குல்ல ப்ரோ? இது தங்கலாம். எல்லா மாசமும் அப்படிதாங்க இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இந்த பசங்க படத்தை காட்டுறவாங்கல்ல, அடுத்த மாசம் லீவு நாள் அதிகமா இருக்கு அந்த மாதிரி பார்க்கறான்னு தெரியும். ஆனா போகும்போது அது வந்து பத்தாது உங்களுக்கு. அடுத்த என்ன படம் அந்த மாதிரி போயிடும். ஆகஸ்ட்ல இருக்கு நிறைய படங்கள் இருக்க மாதிரி தெரியுது. ஆனா இஞ்சி போனால் ஒரு 2 படம் 3 படம் பெரிய படம் வரும். அதுக்கப்புறம் கோட்டு செப்டம்பர்ல. அது அந்த மாசமும் 2-3 படம் பெரிய படம் வரும். ஹலோ கார்த்தி ப்ரோ, ராம் பேசுகிறேங்க. மகாராஜா பற்றி ஃபியூ பாயிண்ட்ஸ் பேசலான்னு வந்தேங்க. எங்களுக்கு வந்து நான் இங்கே யூஎஸில் இருக்கேன். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற தேட்டரில் ஒரே ஒரு ஷோ தான் வந்துச்சு. ஹலோ கேட்குதுங்க? கேட்குதா? கேக்குது. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க தேட்டரில் ஒரே ஒரு ஷோ ஆட் டைமில் போட்டாங்க. என்னால் போக முடியல. ஸோ முந்தா நேற்று ஓடிடியில் வந்துச்சு இல்லையா, நான் பார்த்தேன். ஸ்பெல் பவுண்டுங்க. வாட் அ மூவி இட் இஸ். இது ரிலேட்டட் ஃபியூ பாயிண்ட்ஸ் கார்த்திக். நீங்க வந்து இது நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, நான் கேட்டேன். ஆனா இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி மூவி. நீங்க அந்த ஒரு எந்தூசியாசம்ல நீங்க முதல்ல இதை பத்தி சொல்லும் போது அப்படி யாருமே சொல்ல முடியாதுங்க. இல்லைங்க, அப்படி யாருமே சொல்ல முடியாது. ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி வேற லெவலில் ஒரு படம் இருக்கும் அப்படின்னா அப்படி இப்படின்னு ஓவரா போக முடியாதுல்ல. குழி விட்டதுக்கு அப்புறம் பார்த்துட்டு வந்து அந்த அளவுக்குலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிடுவீங்க நீங்க. ஸோ ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால கரெக்டுங்க. எல்லாமே ஓகே, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் பெட்டர். எவ்வளோ நீங்க வந்து அவர் டைரக்டர் யூடியூப்ல குரங்கு பொம்மை இருக்கும். அந்த படத்தை டைரக்டர் கேட்டிருந்தாலும் அதான் சொல்லுவாரு. ஆமா, இன்னும் 2-3 பாயிண்ட் ஜீத் நான் முடிச்சுட்டு நான் போயிடுறேன். இங்க வந்து நாங்க யூஎஸ்ல வந்து இந்தியன்ஸ் யூஎஸ் நிறைய குரூப்ஸ் இருக்குங்க. அதுல இத பத்தி ரேவிங் ரிவ்யூஸ் கொடுக்குற எல்லாருமே நான் தமிழ். ஓகே, ஒண்ணு. அதாவது இந்த மாதிரி நார்மலா இந்த குரூப்ல வந்து ஒரு படத்தை போட்டு சஜஸ்ட் ஜென்ரலா யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த மூவிக்கு ஒன் ஆஃப்டர் தி அதருங்க. யார் எப்படின்னா நான் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, பெங்காலி அந்த மாதிரி ஆளுங்க போட்டு அவ்வளோ ரிவ்யூஸ் போடுறாங்க. அதனுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கு. இது என்ன குரூப்னா இந்தியன்ஸ் லிவிங் இன் அமெரிக்கா குரூப்புங்க. ஸோ 2 கொஸ்டின். இது வந்து ஏன் ஹிந்தியில டப் பண்ணாம விட்டீங்க? அது விட்டுருந்தீங்கன்னா கேரண்டீட் ஒரு 100 more crores அடிச்சிருக்காங்க. டப் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். 2 வாரம் கழிச்சு பண்ணோம். 2 வாரம் கழிச்சு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். ஓகே, ஓரளவுக்கு டீசென்ட் கலெக்ஷன் ஆச்சு. ஆனா அந்த டைம்லயே அது ஓடிடில ஒரு சிக்கல் இருக்கு. ஓடிடில 4 வாரம் ஓடிடினா அவங்க பிஆர்லாம் போட மாட்டாங்க. அது ஒன்று இருக்கு.
ஓ இவனுங்க ஏன்னாங்க இது எல்லாமே வந்து ஒரு இங்க இருக்க பட்ஜெட்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம், என்ன பண்றோம்னு ஒன்று இருக்குல்ல சில படங்களுக்கு. Yeah. ம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதாவது இந்த மூவிஸ்லாம் வெளியே வரணுங்க, ஆல் இந்தியா ரிலீஸ் ஆகணும். ஒரு நீங்க மாதிரி நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க. காந்தாரா படத்தை டப்பே பண்ணலங்க அவங்க. ரிலீஸ் அப்ப டப்பே பண்ணல. ரிலீஸ் ஆகி அந்த படம் பயங்கரமா போனதுக்கு யா அப்புறம் தான் வந்து டப் பண்ணா ரிலீஸ் ஆகி ஓடும்பா, தமிழ்நாட்டிலே ஓடும், ஆந்திராலே ஓடும், ஹிந்திலே ஓடும் சொன்னதுக்கு அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் டப் பண்றாங்க அந்த படத்தை. ரிலீஸ்க்கு அப்புறம் வா டப் பண்ணி அவசர அவசரமா தமிழ்நாட்டுல 10 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுது அந்த படம். அப்ப ரிலீஸ் ஆகியுமே ஹிட்டு. தெலுங்குலயே அந்த மாதிரி தான் ஹிட்டு. ஸோ அது ரொம்ப ப்ரீ ஜட்ஜ்ல பண்ண முடியாது. அந்த அந்த மாதிரி கஷ்டம் தான். ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதெல்லாம் யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இல்ல அது யாரா அதாவது சொன்னாங்கன்னா, எப்படின்னா இப்போ வந்து சொன்னாங்கன்னா சும்மா இதை உருட்டுறாங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் கிடையாது. எதிர்பார்க்காத வெற்றி தான். அந்த மாதிரி தான் எல்லா படத்துக்கும் அப்படிதான். ஆனா ஏன் சொல்றேன்னா, இதை நான் ரொம்ப செலக்டிவா பாக்குற மாதிரி ஆளுங்கண்ணா. அதர் தென் ரஜினி மூவிஸ் ரொம்ப செலக்டிவா பார்ப்பேன். இது வந்து திஸ் ரியலி ஷுக் மீ. ஒரு மாதிரி இந்த மாதிரி நான் ஷேக் ஆகிறது ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். இரட்டாக்கெல்லாம் நான் ரொம்ப அதெல்லாம் ஒரு பெரிய மூவி நான் சொல்ல மாட்டேன் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். இது வந்து கிளவர் மூவி, சிம்பிள் பிளாட் தான், கர்மா பேஸ்டு பிளாட். அதாவது ஸ்டோரின்னு எடுத்தீங்கன்னா இட்ஸ் நாட் எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல மாட்டோம். இந்த ப்ரெசன்டேஷன், ஸ்க்ரீன் பிளே, எக்ஸிகியூஷன், ரைட்டிங், அதுல ஸ்கோர் பண்ற படம் இல்லையா அது. ஏன்னா இங்க இருக்கிற என்னோட ஹிந்தி நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தே ஆர் ஜஸ்ட் லவ்விங் இட். தே வாண்ட் டு see செகண்ட் டைம், தேர்ட் டைம் போய் திரும்ப அந்த ஜிக்ஸா பசில் மாதிரி தானே, டிஃப்ரெண்ட் பீசஸ் உங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்க கடைசியில் முடியும் போது நீங்க அதை செட் பண்ணி ஃபுல் பிக்சரை நீங்க பார்ப்பீங்க. இட்ஸ் a பிரெயின் கேம், கைண்ட் ஆஃப் இமோஷனல் எல்லாம் இருக்கிறதுனால தே ரேவிங், they want to see தேர்ட் டைம். அப்பதாங்க புரியுது ஏதோ ஒரு சீனை விட்டுட்டேன். அந்த பொண்ணு கால் பண்றாளே, வீடியோ சேட் பண்றாளா இல்ல வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சாலான்னு இதை வேற வெரிஃபை பண்றாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஃபைனலா ஒரு பாயிண்ட் கார்த்திக் சார், உங்களுக்கு சிங்கம் புலிய பர்சனலா தெரியுமா உங்களுக்கு பேசுற அளவுக்கு? இல்ல கலெக்ஷன் இருக்கு. தெரியாது. அப்படி எப்படியா பாத்தீங்கன்னா யூ காட் சே ஹிஸ் கங்க்ராட் சொல்லுங்க, பேரை சொல்லி கூட சொல்லுங்க, இல்ல ஞாபகம் இல்ல மறந்துட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா அந்த மூவிலேயே பெஸ்ட் வில்லன் வரும். நீங்க இப்படி அவருடைய சொல்றீங்கன்னா அந்த ஒரு last யூடியூப்ல scene ஏன்டா நடிச்சோன்னு அவர் ஃபீல் பண்றேன்றாரு. எல்லாமே எனக்கு நான் சேர்த்து வச்சதெல்லாம் அது வேற மாதிரி போச்சு, நடிச்சிருக்கே கூடாதுன்னு ஃபீல் பண்றாரு. ரொம்ப சென்டிமெண்ட்ல இல்லங்க, அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஐ மீன் அந்த அவர் ஒரு அப்படிதான் சீன்ல சொன்னாங்க, ஒரு மாதிரி ஒரு பயத்தை குழம்பி உருவாக்கிட்டாங்க. தள்ளிட்டாரு. போன் போட்டு எல்லாரும் இதுக்கு மேல எந்த காலத்துக்கு அரசியல் இப்படி நடிச்சிருக்கேன். இல்ல ஆக்சுவலா வந்து சிங்கப்பூலியோட கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு நிக்கும்னு சொல்லி டைரக்டர் நம்புறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்ல இருந்து பிரஸ் மீட்ல இருந்து இங்கேயும் சிங்கம்புலி கூப்பிடல. அவர் வந்து இப்போ என்ன பண்ணுவாருன்னா, சிங்கப்புலி அவரை கூப்பிட்றாதீங்க, தேவையில்லாம கூப்பிட்றாதீங்க, அவர் வந்து ஸ்டேஜ்ல சொல்லிட போறாரு, அதை கூப்பிடாதீங்கன்னு சொல்லி எங்கேயுமே கூப்பிடல. அவர் சொல்ல பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல வந்து இருக்க மாட்டாரு, ஆடியோ லான்ச்ல இருக்க மாட்டாரு, எதுலயுமே இருக்க மாட்டாரு. சிங்கப்புலியோட இந்த படத்தை பத்தியே ரிலீஸ்க்கு முன்னாடி எதுவுமே பேசியிருக்க மாட்டாரு அவர். அவர் அந்த மாதிரி இப்போ சிங்கப்பள்ளி எங்கேயுமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டாரு அதுல. அன்பிலீவபிள்ங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட். அந்த லாஸ்ட் சீன்ல வந்து அதை முடிச்சுட்டு படம் முடிச்சுட்டு அந்த சீனை யோசிக்கும் போது ஒரு பயம் வந்துச்சு. ஒரு மாதிரி எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கேரக்டர்ன்ற மாதிரி. இத்தனைக்கும் பெரிய வில்லத்தனம் எல்லாம் பெருசா காட்டல அவரு. ப்ரோ அந்த போலீஸ வந்து பாத்தீங்கன்னா சில படத்துல பாத்தீங்கன்னா வில்லனா காமிப்பாங்க போலீஸ, சில படத்துல நல்லவனா காமிப்பாங்க ஹீரோ. ஆனா இந்த படத்துல உண்மையா காமிச்ச மாதிரி இருந்துச்சு. நிஜ கேரக்டர் அவங்க அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அது உண்மையிலுமே ரொம்பவே நான் இம்ப்ரெஸ் லைக் பண்ணேன். கார்த்தி இந்தியன் இந்த 2 பேரை வச்சுட்டு உள்ள மகாராஜா இருந்தா கூட ஓடி இருக்கும் கார்த்தி. அதுக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். சோ இந்த கரெக்ட்டுங்க. இந்த மூவி இருக்குல்ல, இத வந்து ஸ்டடி பண்ணுங்க கேரக்டர் பை கேரக்டரா. ஒரு இந்த குறியீடு எல்லாம் சொல்றாங்கல்ல, அது இந்த மூவிக்கு பொருந்தும். பிளஸ் அது சேர்ந்து உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கிரீன் பிளே எப்படி எழுதுறது, பிட்ஸ் அண்ட் பீஸ்ல எழுதினாலும் எப்படி கனெக்ட் பண்றது, கேரக்டர் டெவலப்மெண்ட் எப்படி. 1 or 2 ஃபிளாஸ் இருக்கலாங்க, அது நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க. பட் இந்த மூவிக்கு இட் டசன்ட் டிசர்வ் இட். இதெல்லாம் ஒழிச்சு தள்ளிடலாங்க. சின்ன ஃபிளாஸ் இருக்கும், சில இடத்துல கன்வீனியன்ட்டா பிளாட் ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் சைன் ஆஃப் பண்ணிட்டு இந்த கோர்னு எடுத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி கார்த்தி. அண்ட் கங்க்ராட்ஸ், நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் யூர் லக்கி டு ரிலீஸ் இட். நான் ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் கேட்டீங்கன்னா ரிலீஸ் பண்ணுங்க, சொல்லுங்க. ரிலீஸ் பண்ண கம்பெனில நம்ம ஒரு பாட்டை ஒர்க் பண்ணோம், ப்ரொடக்ஷன்லயும் சரி, ரிலீஸ் பண்ண கம்பெனிலயும் சரி. அந்த மாதிரி உங்க ஃபேஸ் வந்துச்சுல்ல, தட்ஸ் a big deal இல்லையா? அப்புறம் நீங்க அது இது பண்ணீங்க. நான் என்ன நினைச்சேன்னா, ஐ திங்க் ஐ வுட் ஹவ் ஃபெல்ட், நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க உள்ள இட்ஸ் ஒன் ஆஃப் an extraordinary மூவின்னு எனக்கு தெரியும். பட் யூ பிளேட் இட் a little low ன்னு நான் ஃபீல் பண்ணேன். which is okay, which is
ஓகே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யூ cannot go and இல்ல push இல்ல it இல்ல too கண்டிப்பா hard. இல்ல அப்படிலாம் கிடையாது. அப்பெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே இந்த படம் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். எங்க நல்லா இருக்குங்க, இந்த படம் நல்லா இருக்கும், நல்லா கேட்டேன். இருக்குன்னு சொல்லியிருக்கேனே தவிர, ஆனா நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஹிட். அது உண்மைதான். நான் அந்த இல்ல மூவி ஒர்த். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நீங்க டீமே 6 அப்படிதான். மாசத்துக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பேஸ்ல. 6 ஆமா 7 நீங்க மாசத்துக்கு சொன்னீங்க, முன்னாடியே நான் சொன்னீங்க. கேட்டேன். நல்ல மூவிங்க. நீங்க பலமுறை சொன்னீங்க நல்லா இருக்கு பாருங்கன்னு. இன்னொன்னுங்க, இந்த ஓவர்சீஸ்ல வந்து ரொம்ப கம்மியா தான் வந்துச்சா? ஏன்னா ஏன் தெரியல, அது நிறைய இல்ல ஷோஸ் ப்ரோ, இருக்கு நான் நல்ல நல்ல கேள்விப்பட்டேன். கலெக்ஷன் தானே. ஓவர்சீஸ்லாம் நல்ல கலெக்ஷன். யூஎஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 500K கிட்ட ஆயிடுச்சு. 500K கலெக்ஷன் ஆயிடுச்சு. அப்ப எங்க இன்னொரு ஏரியா thing வந்து கூட கார்த்தி, மேபி நீங்க actually இருக்கிற ஏரியால தியேட்டர்ல ஏதாவது எங்க வரலன்னு தெரியல. இல்ல எல்லா படமும் வரும் இங்க. பட் சோ ஃபைனலா கார்த்தி, அதான் இப்ப வந்து இந்தியன் 2 பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி மூவிஸ வந்து பீப்புள் பிரதர் பார்க்கணும். ராம், சும்மா எல்லா மூவியும் என்னங்க என்ன ஆக்சுவலி சொல்லுங்க. இதுல வருண் சொன்னாரு. நீங்க அந்த ஆக்சுவலா வருண் நல்ல இந்த பிரிண்ட் படத்தை ரொம்ப பார்த்துட்டு நல்லதுல பாத்தீங்கன்னா வருண் இருக்காரு இல்லையா, நம்ம வருண் டெண்டுக்கோட்டை வருண். அவரு நம்பினாரு. அவர் ஆக்சுவலா ஒரு படம் ரிலீஸ்க்கு ஒரு 6 மாசம் முன்னாடி படம் பார்த்துட்டாரு. படம் பார்த்துட்டு சொன்னாரு, இந்த படம் கண்டிப்பா ஓடும். இந்த படமே ஓடல அப்படின்னா விஜய் சேதுபதி இதுக்கப்புறம் எந்த படமும் ஓடாது அப்படின்னாரு. அவர் சொன்ன வார்த்தை தான் 100%. என்கிட்ட. இந்த படமே இது ஓடலன்னா விஜய் ஓடிடில சேதுபதி நான் சொன்னேன் இல்லைங்க, விஜய் சேதுபதி மார்க்கெட் அந்த அளவுக்கு இல்லையா அப்படின்னு எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. விஜய் சேதுபதி மார்க்கெட் அந்த அளவுக்கு இருக்கா, ஏன்னா அவர் முன்னாடி படம்லாம் ஓடல, தனியா சோலோவா நடிச்சு அப்படின்னு. இந்த படம் ஓடலன்னா விஜய் சேதுபதிக்கு எந்த படம் ஓடாதுங்க, இந்த படம் மட்டும்தாங்க. இல்ல இது வந்து அவரு உண்மையிலே எழுதி அப்படின்னாரு. அவரு ரொம்ப நம்புறாரு இந்த படத்தை. கரெக்ட்டுங்க. ஏன்னா இது ஓடிடில எழுதி வச்சுக்கோங்க, இட் வில் பி a massive hit all over the country, all over the world. நல்ல ரெஸ்பான்ஸ், பயங்கரமான ரெஸ்பான்ஸ். நான் தான் சொல்லிட்டேங்க உங்களுக்கு, இங்க வந்து அந்த குரூப்ல வந்து மூவிஸ் பத்தி எடுக்கவே மாட்டாங்க. இன் கான்ட்ரரி இந்தியன் 2 பத்தி கொஞ்சம் கேலியா பேசுறாங்க, தட்ஸ் ஓகே, அதை சைட்ல வச்சிருவோம். இங்க வந்து ஜென்ரலா எடுக்க மாட்டாங்க. இந்த படத்தை பத்தி எவ்ரிடே 4 போஸ்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரம் நான் தமிழ். எது நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்துட்டு they were all asking, ஏன் ஹிந்தியில விடல, ஏன் ஹிந்தியில இங்க வரலன்னு people were asking. அது ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு மூவி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது இது பண்ணுங்க நல்லா, இஃப் யூ ஃபீல். ஏன்னா எனக்கு தெரியும் உங்களுடைய டேஸ்ட் கைண்ட் ஆஃப் கோஸ் வித் மீ க்ளோஸ்லி. நான் பார்த்தேன் நீங்க சொன்னீங்க. ட்ரம்ப் காதல சுட்டு அந்த பிளாஸ்டிக் ஒன்னையும் மகாராஜா பிளாஸ்டிக் ஒன்னா சேர்த்து ஒரு டீம்லாம் போட்டு. ஆமா ஆமா, இல்லங்க ட்ரம்ப் ரைட் காதுல போயிடுச்சு இல்லையா, புல்லட் பாஞ்சு காது. அதுக்கும் இது விஜய் சேதுபதி காதுல ஓட்டுனது சோதியமா இருந்தது, அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க பார்த்தேன். அது நீங்க போயிட்டு இருக்கீங்க என்னங்க, அந்த அவன் காதுல படுது, இங்க ஓடிடில இது வருதா, சோ எல்லாரும் கனெக்ட் பண்ணிட்டானுங்க. பட் ஆல் இன் ஆல் கார்த்தி, டு சம்மரைஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஐ ஹவ் சீன். நான் ரொம்ப செலக்டிவ்ங்க இந்த மலையாளத்துல இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம். நான் ரொம்ப ஐ ரைட் ஆஃப். இரட்டாலாம் எனக்கு ஐ குடன்ட் சிட் த்ரூ தி மூவி. ஐ டோன்ட் நோ, அது என்னோட ஒப்பீனியன். இதை வந்து இரட்டா கம்பேர் பண்றாங்க. திஸ் இஸ் காட் நத்திங் டு டூ வித் இரட்டா. இது அவனுடைய ரிடம்ஷன். கடைசியில அனுராக் கஷ்யப்புடைய ஒரு கர்மாவுடைய ஹிட்னால அவன் ரெடிம் ஆகி அவன் ஹி சாக்ரிஃபைசஸ்ன்ற மாதிரி. இட்ஸ் அமேசிங், கிரேட் மூவி. யாரும் இங்க பார்க்கலன்னா விட்டுறாதீங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் ராங். மிஸ் பண்ணவே கூடாது. இதுக்குதான் நீங்க சொல்லவே தேவையில்லை, பாத்துருவேன் ஓடிடி. நான் இங்க நான் தமிழ் ஸ்டெல்லாம் இங்க பரப்பிட்டாங்க, நல்லா பரப்பி விட்டாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெலுங்கு. அண்ட் எல்லாரும் காம்படிஷன், விஜய் சேதுபதியா இல்ல அனுராகான்னா ஆப்வியஸ்லி விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு சிங்கம்புலி டிசர்வ்ஸ் an award. இருந்துச்சுன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும். ஓ மை, எல்லாரும் சொல்றது வந்து எங்க சொல்றீங்க, நார்த் இந்தியாலயா? எங்க நார்த் இந்தியா மார்க்கெட் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. அது தமிழ்நாட்டிலுமே அது ஓவரா பார்க்க கூடாது. தமிழ்நாட்டிலுமே சூப்பரா போயிடுச்சு. அப்புறம் அதான் போயிருக்கு, நல்லா போச்சு. இல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மூவி டிசர்வ்ஸ் மோர் தென் 300 crores மாதிரி வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு ஓடிடி நீங்க ஒரு மணியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இட் வுட் ரீச் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. தெரியல, அது ஓடிடி கன்வர்ஷன் எப்படின்னு தெரியாது நமக்கு. கிடையாது, கண்டிப்பா 100 கோடின்றது உண்மைதான், அதுல பொய் கிடையாது. அது ஏன்னா எனக்கு தெரியும், கலெக்ஷன் நான் பாக்குறேன் இல்லையா, 100 crore உண்மைதான், அதுல பொய் கிடையாது. This deserves every dollar whatever rupees it earns, it deserves. I wish இன்னும் நிறைய ஷோ எங்க ஏரியா. என்னங்க சொல்லுங்க கார்த்தி, நீ இது சொன்னோன்னா வருது, கல்கி வந்து தமிழ்நாட்டுல 40+ தானே? ஆமா 40+. அது வலை போயிடுச்சு. 40+ இன்னைக்கு நல்லா போகுதுங்க, நேத்து நல்லா போகுதுங்க, இன்னைக்கு நல்லா போகுதுங்க. தமிழ்நாட்டுல தான் சரியா செல்ஃபே இருக்குல்ல, படம்
சுத்தமா இது இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் அவங்க வந்து அந்த பிஜேபி அவங்களுக்கு என்னன்னா இல்ல சங்கி படம் கல்கிக்கு நினைச்சிட்டாங்க. பிஜேபிக்கு என்ன இருக்கு, அது கிடையாதுங்க. வலைபேச்சு ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. இல்ல அந்த கார்த்தி, பிஸ்மி தான் சொன்ன சொல்றாங்க விஷயத்த இன்டைரக்டா அவங்க பிஜேபி என்னன்னா அவங்க இது வந்து சங்கி படம், இன்டைரக்டா பிஜேபி தான் இன்ஃபுளுன்ஸ். அப்படி யாரும் ஏமாத்திர முடியாது. புக் மை ஷோ பாக்குறீங்க, புக் மை ஷோல வந்து எவ்வளவு டிக்கெட் வித்துருக்குன்னு நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்களேன், சேலத்துல ஷோ இன்க்ரீஸ் ஆயிருக்காருன்னு எடுத்து பாருங்க, ராக் தியேட்டர்ல ஷோ இன்க்ரீஸ் ஆயிருக்காருல எடுத்து பாருங்க. என்கிட்ட நேத்து கேட்டு சேலத்துல சேலம் ரிலீஸ் சேலம் ரிலீஸ் தமிழ்நாட்டிலோட ஆந்திராலதான் நல்லா ஓடிச்சுன்னு சொல்றாங்களே கார்த்தி. இல்ல ராபின்சன், அவர் கல்கி ரிலீஸ் ஆகுமே ஆந்திரால தயா ஒரு ஹீரோ, அப்புறம் அங்க போடாம என்ன ஆந்திரால கண்டிப்பா ஓடுமே பிரபாஸ் படம் ஆந்திரால ஓடுமா ஓடாதா? நான் கேக்குறேன் கார்த்தி, ஒரு கேஜிஎஃப் டப்பிங் படம், கேஜிஎஃப் இந்த சலார் மாதிரி அந்த லெவலுக்கு ஒரு டப்பிங் படமான இது நல்ல ஹிட் ஆச்சா இல்லையா? கேஜிஎஃப் இல்ல, சலார் ஓடலையே, சலார்லாம் ஓடலையே. சலார் ஓடல கரெக்ட். ஒரு பாகுபலி ஒரு ரீமேக், ஒரு டப்பிங் படம் தானே. பாகுபலி கேஜிஎஃப்லாம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். ஓகே, அதுக்கு அடுத்த இடத்துல இது வைக்கலாம். புஷ்பா 1 தாண்டிடுச்சு. சொன்னீங்க தமிழ்நாட்டுல 40 கோடிக்கு மேல வசூல் எடுத்துச்சுன்னா பெரிய ஹிட் அப்படின்னு. அதே மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஆக்சுவலா முத நாள் அப்படி தோணல. ஃபர்ஸ்ட் நாள்ல தோணல இந்த படம் பெருசா ஆகாதுன்னு. ஃபர்ஸ்ட் 4 நாள் முத நாளை விட 2வது நாள் இருந்துச்சு, 2வது நாள் 3வது நாள் இருந்துச்சு, 4வது நாள் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சண்டேல. அப்புறம் மண்டே டொப்பக்குன்னு விழுந்துருச்சு. மண்டே சரி ஓகே அவ்வளவுதான் முடிச்சு நினைச்சோம். திரும்ப பார்த்தா திரும்ப வெள்ளி சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா சூப்பர் வசூல், பயங்கரமான வசூல். அதுக்கப்புறம் விழுந்துருச்சு மண்டே, திரும்ப காலி. ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, 10 நாள் ஆச்சு இந்த படம் காலி அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்தியன் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, இப்பயுமே மால் ஃபுல்லு. இந்தியன் 2 நல்லா ஓடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்தி ப்ரோ, இங்க என்ன ஆச்சுன்னா எங்க வீட்டுக்கிட்ட வந்து ஒரு சின்ன சிட்டி தானே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 14 ஷோங்க பெர் டே. கல்கி தெலுங்கு ஃபுல்லா நிறைய ஷோ ஃபுல்லு. இந்த ஊர்ல தனிக்கு ஆள் கம்மி கம்பேர் டு நியூயார்க்கோ அதெல்லாம் எடுத்தீங்கன்னா. பட் இப்பயும் ஓடிட்டு இருக்குங்க. இந்தியன் 2 எடுக்கிறாங்க, எடுத்துட்டு கல்கி தான் கண்டினியூ. யூஎஸ்ல தெலுங்கு பீப்புள் தானே ப்ரோ பயங்கரம். எங்க ஏரியால ரொம்ப ஜாஸ்தி, பயங்கர அதிகம். அதனாலதான் அடிச்சு தள்ளுறாங்க. இன்னொன்னு, நீங்க அந்த ராம் இது அந்த மகாராஜா நல்ல, நான் இன்னைக்கு ஒன்னே பார்க்கும்போது நான் நோட்டீஸ் பண்ணேன், அது நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா தெரியல. விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் சீன் அந்த இருக்கும்போது நிறைய பேர் முன்னாடியே முதுக தட்டிட்டே இருப்பாரு, போலீஸ தடவாரு. அது மாதிரி அந்த ஒரு இன்னொருத்தனை அவன் பேர் போலீஸ்ன்னு சொல்லி அவனை அடிப்பாங்க. விஜய் சேதுபதி தள்ளுவாரு. நம்ம என்ன நினைப்போம், தள்ளுவார் ஈவன் வந்து நம்ம அந்த இவரை கூட போய் முதுகு தொடுவார். அப்பருந்தே ஒரு பிளான் பண்ணிட்டாரு. அந்த நிறைய சீன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த மணிகண்டனை கொன்னுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சோ போலீஸ்ட்ட வரும்போதே ஹி ஹஸ் a லீட் கிடைச்சுதான் வருதுன்றது. இது இன்னும் 2வது வாட்டி பார்க்கணுங்க. இல்ல உண்மையாலுமே அந்த எடிட்டர் பாராட்டணும். இல்ல ஆமா, இன்னும் ஆக்சுவலி 2வது டைம் பார்க்கும்போது தான் இது கிளியரா நோட் பண்ண முடியுது. அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு. ஒரு பெரிய கிரேட் சல்யூட். பயங்கரமா எடிட் பண்ணிருக்காங்க. எடிட் பிளஸ் ஸ்கிரீன் பிளே வேற லெவலுக்கு. அவருக்கு 7 வருஷம் ஆச்சு. இல்ல எடிட்டர் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே கொண்டு வரணும், அதான மெயின். நீங்க ஸ்கிரீன் பிளே கொண்டு வரணும். இது ஏன் 7 வருஷம் ஆச்சு அவருக்கு? அந்த முதல்ல ஏதோ குரங்கு பொம்மை பண்ணிட்டு, குரங்கு பொம்மை நீங்க பாருங்க, தூக்கி வைக்கணும். சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே, நான் அது இன்னும் பார்க்கல. ஏதோ ரீசன் நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன், அதனால சொல்றேன். வாவ், யா யா. இல்ல இது வந்து அல்டிமேட். அது ஒண்ணு அதெல்லாம் யூடியூப்ல தான் இருக்கு, ஃப்ரீயா தான் இருக்கு. இல்ல இது பெஸ்ட்ங்க. இந்த வே இது வந்து நீங்க பார்த்துட்டு ஒவ்வொரு சீன் ஐ ஹேவ் டு ரீவைண்ட் சம்டைம்ஸ். கொஞ்சம் திருப்பினீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு பிளாட் பாயிண்ட். ஆனா இந்த மகாராஜாவே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடிச்சனாலதான் ஒரு பெரிய ரீச் வந்துச்சு. ஒரு சின்ன ஒரு ஹீரோ பண்ணியிருந்தாருன்னா ஒரு ஒன் ஆஃப் த குரங்கு பொம்மையா போய் முடிஞ்சிருக்கும். அப்ப ஒரு பெரிய ஹீரோ பண்ணும் போது அந்த புல்லிங்கும் நல்லா இருக்கும், அந்த ரீச்சபிலிட்டியும் அந்த உங்களுக்கு அடிச்சிருச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ கொஞ்சம் ஸ்லோவா போகுதுன்னா இதை மிஸ் பண்ண முடியாதுங்க. ஒவ்வொரு சீனுமே இட்ஸ் லீடிங் டு another scene. நீங்க கிரைம் த்ரில்லர், இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் தான். அது அந்த ஜானராவே நீங்க ஒரு திருஷ்யம் மாதிரி தான். அதெல்லாம் உங்களுக்கு அந்த நீங்க ஸ்லோனஸே நீங்க பார்க்க முடியாது. நீங்க ஒரு இன்னொன்னு ஒரு எங்கேஜிங்கா நீங்க இடையில பாட்டு போடுறதோ டான்ஸ் போடுறதோ அது இதே இருக்காது. ஹீரோ இங்க வர காரியங்களும் இருக்காது.
படம் பார்த்தா அப்படியே அந்த கோ வித் ஃப்ளோ. பட் ஆனா இதுல நீங்க திருப்பி பார்க்கும்போது மேபி நீங்க திருப்பி ரீவிசிட் பார்க்கும்போது இன்னும் நம்ம டேரக்டர் இந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் கார்த்தி டேரக்டர் சொல்லிருங்க மகாராஜா 2ன்னு மொக்க பண்ணிட போறாரு, அப்படியே விட்டுருங்க கல்கி ஆசிக்கு. இது வந்து திரும்ப ரீமேக் 2 எல்லாம் வருஷம் கழிச்சு பண்ணக்கூடாதுங்க. மகாராஜா 2 எடுக்கிறேன் அப்படின்ட்டு பேர போறாரு. இங்க என்ன சொல்றாங்க அஜித், இந்த ஊர்ல வந்து இங்க ஏங்க இந்த கல்கி மாதிரி சப்போஸ் வீக்கெண்ட் இந்தியன் 2 ஓடிச்சுன்னா இங்க தெரியலங்க. இங்க ரொம்ப வீக்கெண்ட் கலெக்ஷன் இருக்குது. வீக்கெண்ட் கலெக்ஷன் ராபின்சன் ஆசை இருக்கலாம், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எங்க ஏரியால இல்ல இருக்கும் வீக்கெண்ட் இல்ல சனி ஞாயிறு ஆனாலே வீக்கெண்ட்ஸ்ங்க ஃபேமிலியா சில பேர் போவாதவங்க திருப்பி போவாங்க. வீக்கெண்ட்ல சனி ஞாயிறுல வந்து படம் பார்க்கணும்னு நல்லா நினைப்பாங்க, படம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது. இந்தியன் தான் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த வாரம் எந்த படமும் ரிலீஸ் இல்ல, அடுத்த வாரம் தான் ராயன் ரிலீஸ். கண்டிப்பா வருவாங்க. கலெக்ஷன் வந்து சனி ஞாயிறு இன்க்ரீஸ் ஆகும். இல்ல பேட் மவுத் பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. டோட்டல் கலெக்ஷன் வேர்ல்டு வைடா சொல்றீங்க. வேர்ல்டு வைடா ஆயிடும். வேர்ல்டு வைடா 200 கோடி. ஆனா இங்க பேட் மவுத் ஆயிடுச்சுங்க. இங்க ஊர்ல வந்து கொஞ்சம் பரப்பிட்டாங்க. அது தெரிஞ்சோ வேணும்ட்டோ தெரியல. பேட் மவுத் போன்ல தாங்க பார்த்தேன், தமிழ் ராக்கர்ஸ்ல பார்க்க முடியல. இங்கேயுமே எல்லாம் பேட் மவுத்ல இல்லைங்க, வாந்திலாம் எடுத்துட்டாங்க. எல்லாம் பான் பிராக் போட்டு காரி துப்பிட்டாங்க. இங்க ரொம்ப இதாயிடுச்சு. அது ஒருத்தர் சொல்லி நல்லா சேர்த்து துப்பிட்டேன். தெலுங்கு பீப்புளே கொஞ்சம் நார்மலா போய்டுவாங்க. ஸ்பேஸ்ல துப்பிட்டேன். என்ன துப்பிட்டேன் இல்ல சமீப காலமா ஒரு படம் முடிச்சாலே இவ்வளவு படம் முடிச்சு நீ இவ்வளவு அடிச்சு அந்த மாதிரி படம் அப்படி பாக்கலையே. இந்த படத்தையும் ரத்னம் படத்தை சொல்லியா ரத்னம் படத்தை எவ்வளவு கழிவுத்தனமே. அப்புறம் 4 நாளா ஸ்பேஸுக்கு வராங்க. இந்தியனுக்கு அப்புறம் சங்கர் செல்ஃபே இருக்கல. சங்கர் வந்து இந்த ஒரு படம் தான் சரியில்லை. இல்ல இல்ல வலை பேச்சு சொல்றாங்க. இவ்வளவு வந்து சங்கர் 11 மினிட்ஸ் தான் வந்து ட்ரிம் பண்ணுவேன். அப்ப அவர் என்ன ஒரு கான்பிடென்ட்டா கண்டென்ட் நம்பிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தா என்ன வரல விடு. எவ்வளவு நாள் ட்ரிம் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்த படம் எடுக்காது, பிரச்சனை இல்ல. பட் அது கடைசியா வந்த படத்துல ரத்னம் வந்து மொக்க படம். அந்த மொக்க படத்தை எவ்வளவு கிளிக்க முடியுமோ அன்னைக்கு பேசணும். ஹரியை பத்தி எவ்வளவு பெரிய பேசணும். அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் பிடிக்கல, அதனால ஹரி அவுட் ஆயிட்டாரு, அவருக்கு கதையை யோசிக்க தெரியல, ஒண்ணு தெரியல, அதையும் சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த படம் தான். அதுக்கப்புறம் வந்து அரண்மனை, கருடன், மகாராஜன் தொடர்ந்து நல்ல படமா வந்துச்சு. கொஞ்சம் வன்முறை கக்காம இருந்தான். ஹரி வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர். அவரு எடுக்கிற அந்த படத்துக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் செலவாயிருக்கு, எப்ப எடுத்திருப்பாங்க, எப்ப முடிச்சிருப்பாங்க. இந்த படம் அப்படி இல்ல, 6 வருஷம். இது வந்து ஒரு நார்மலா ஒரு ப்ரொடியூசர் வந்து சுண்ணாம ஆயிட மாட்டாங்க வட்டி வாங்கி. இந்த உருட்டெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்க, சரியா? 6 வருஷம் 4 வருஷம் இந்த உருட்டெல்லாம் வேற. நார்மல் ப்ரொடியூசரா இருந்தா திவான் ஆயிருப்பான், யோசிச்சு பாரு. இல்லைன்னா மட்டும் நீங்க அப்படியே வந்து 40 நாள்ல படத்தை எடுத்து கொடுத்துட்டு ப்ரொடியூசரை காப்பாத்திட்டு இருக்கீங்களா? 25 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்குதான் உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது. என்ன சிங்கிள் ஷாட் ஜெயிச்சுட்டே இருக்க வரைக்கும் இன்னும் பிரச்சனை இல்ல. ஜெயிச்சுட்டு இருக்கும் போது பிரச்சனையே கிடையாது. தோக்கும் போது தான் எல்லாம் சேர்ந்து வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. என்னங்க இது படம் செகண்ட் ஹாஃப் ஐயே கொடூரமா இருக்குங்க பாக்க. அப்படி கொலை பண்ண அதான் கலெக்ஷன் ஆயிடுச்சுங்க. ஐயெல்லாம் கலெக்ஷன் ஆயிடுச்சு. அஜித் சார் ஐல வந்து பெரிய கலெக்ஷன் இல்ல கார்த்தி. ஹிட் மாதிரி பிளாக் பஸ்டர் மாதிரிலாம் அவங்க தான். பட் ஆனா அதுக்குன்னு ஃபிளாப்ல கிடையாது. அந்த ஃபிளாப்ல ஆகல. இல்ல, அதாவது ஐல வந்து எண்ட்ல தான் கொஞ்சம் ட்ரோல் பண்ணானுங்க. டுவர்ட்ஸ் எண்ட் அவர் பழி வாங்குறத வச்சு. இந்த படம் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டதுனால அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே இல்லையா? இல்ல இதுல ஃபுல் மூவியை ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்தியன் 3 எனக்கு அந்த ட்ரெய்லரே பிடிக்கல. அது என்ன சொல்ல போறாக்கா, இல்ல கமல் சேனாதிபதி அப்ப யாரு தெரியுமா, அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் போய் சித்தார்த் வாட் ஏ மேன் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அவரே கேம் சேஞ்சர் ஷூட்டிங் எடுக்க போயிட்டாராமா சங்கர். இந்தியன் 3 வந்து சூப்பரா இருக்க போகுது. அப்பா கதை பேசி 4 படம் வரப்போதா? பெரிய படம் என்ன படம்? அக்டோபர்ல இது அமரன். அக்டோபர்ல ஆயுத பூஜை வருது, தீபாவளி வருது. இல்லையா நவம்பர்ல தான் தீபாவளி. ஓ அப்படியா? தீபாவளி எப்போ வருது? நவம்பர்ல தான் வருது தீபாவளி. சாரி ஓகே ஓகே. அக்டோபர்ல தீபாவளி வருது, ஆயுத பூஜை வருது. தீபாவளிக்கு 2 படம், ஆயுத பூஜை 2 படம், 4 படம் அக்டோபர் வருது. செமையா இருக்கு போகுது. 2 கிளாஸ். தீபாவளிக்கு என்ன படம் போகுது? ராயனும் ரொம்ப டார்க்கான படமா இருக்கு. ஃபேமிலிலாம் எல்லாரும் போய் பாப்பாங்க. ஃபேமிலி படமே இல்ல. அதான் ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்களே அப்புறம் என்ன?
ஆமா ப்ரோ. ராயன் எப்படி உனக்கு ப்ரோ எப்படி இருந்துச்சு ட்ரைலரு பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு? இருக்கு? இப்ப அரண்மனைலாம் நம்ம சொல்றோம், ஏன் வந்து அவ்வளவு அதிரி பிச்சுட்டு போன ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் வந்து ஒரு ஃபேமிலியா இது அந்த ஜானர்ல ஓகே. பட் ஆனாலும் பார்க்க எப்படி இருக்கும்? எனக்கு தான் அப்படிதான் தோணுச்சு. அதான் அலெக்ஸ் ஏன்னு போட்டாச்சுங்க, அவ்வளவுதானே. கார்த்தி ப்ரோ, ராயன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்ல ட்ரெய்லரு, ஆனா மியூசிக் கொஞ்சம் சுமாரா இருந்தது. ஏங்க ரகுமானுக்கும் அவ்வளவுதாங்க, ப்ரோ இன்னைக்கே பிஜிஎம் ஃபீல் நல்லா அவுட் இருந்துச்சு ப்ரோ. ஆயிட்டாரு. நீங்க என்ன சும்மா இருந்தீங்க ப்ரோ படாம? கார்த்தி பெரிய இன்னொன்னு பாய்லாம் இன்னொன்னு அந்த அவ்வளவுதான் கதை ஒண்ணு முடிச்சு. இருக்குல்ல, பெரிய பாய் கிட்டலாம் எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ண முடியாது இனிமே. மைண்ட் செட்டை இந்த உசுரே அந்த நீங்க பாட்டை போட்டு நீங்க பண்ணிடுவாங்க. அவரை பத்தின மைண்ட் செட்டை ஏங்க மாத்தி இன்னொன்னு அது இன்னொன்னு அந்த ரகுமானுக்கே கதை ஃபீல் அவுட். நரேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, 20 சரக்குல அவ்வளவுதான். காடுனா ஒரு சிங்கம், காடுனா சிங்கம், காடுனா யானை, குதிரை. ஸோ காடுனா இல்லை இருக்கதான் செய்யும். ஏன் இப்படி காடு எப்போ பார்த்தாலும் காட்டுக்குள்ளேயே வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்ல இப்போ இந்த மைண்ட் செட் கார்த்தி எல்லாருக்கும். இந்த கார்டு இது வந்து விக்ரம்லயே வந்துச்சுல்ல கார்த்தி, இது எதுலயோ நிறைய ஒரு படத்தை 2 வந்துச்சு, கமல் இது மட்டும் இல்லை, நிறையத்துல நிறைய வந்துருச்சுல. படத்தை திருப்பி நிறைய கார்டு படத்தோட எடுக்கிறாங்க. ட்ரெய்லர்ல வந்துருச்சு. என்னை கேட்க போனா இந்தியன் டூல டீசர்லயே வந்துச்சு மெயினாவே. ரகுமான் மியூசிக் போறதுனால ரகுமானுக்கு மரியாதை. ரகுமான் மட்டும் மியூசிக் போட்டிருந்தா ரகுமான் பேரு கேட்டிருக்கு. ஐயோ இந்தியன் ஒன்ல அப்படி போட்ட இந்தியன் டூல மொக்கையா போட்டிருக்குன்னு இருப்பாரு. ரகுமான்ட்டே சரக்கு அது இல்ல, இந்தியன் டூ எல்லா அதான் ஏரியாலையும் உண்மை. ஃபெயில் ஆனதுனால ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாவது ஆவரேஜா இருந்தாலும் பழச்சிருக்கும். பட் அது கம்ப்ளீட் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சா. இங்க தெலுங்கு பீப்புளே அதை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ரலா பாத்துருவானுங்க எல்லா மூவியும் தெலுங்கு கமல்னாலும். பேர் அழுகுறாங்க ரத்த கண்ணீர் விடாம. ரொம்ப கேம் ட்ரோல் சேஞ்சர் வேற பண்ணிட்டாங்க. சங்கர். சுமாரா இருக்குன்னா தெலுங்கு கூட பீப்புள் தான். ஏங்க அந்த யூஎஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த டான்ஸ் ஆடி, இந்த கங்காரு டான்ஸ் ஆடி அதெல்லாம் ஆடி போட்டு ஃபுல் அடிச்சு ட்ரால் பண்றாங்கன்னு இல்ல நினைக்கிறேன் அந்த நிறைய கார்த்திட்ட அந்த குரூப்ல. கேம் சேஞ்சர் ஃபர்ஸ்ட் பாட்டு வரும்போது கேட்டேன், கார்த்தி இந்த மாதிரி பாட்டை வச்சு எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும் பிரம்மாண்டம். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோ சாங் ஒன்று வந்துச்சு, ஜருகண்டின்னு. இல்லைங்க அதெல்லாம் எப்படின்னா ப்ரொடியூசரை வந்து அடிச்சு ஏமாத்துறது. இன்னமும் இந்த கிடைச்சானா காலத்துல அவனை வந்துட்டு சும்மா ஒழிச்சு பாட்டு. ரத்தத்தை ஊறி. இந்த அன்னியன் படம் பாத்தீங்களா? ஒரு சீன் வரும், இந்த இது ரத்த இதை பூச்சி ரத்த பூச்சி மாதிரி ஏதோ போட்டு ரத்தத்தை ஊறி அது மாதிரி உறிஞ்சு. ஆனா இவர் எடுக்கிற படம்லாம் வந்து கொஞ்சம் செலவானா போய் கேஸ் போட்டுருவாரு. இம்சேரேஷன் 2 அதெல்லாம் போய் பண்ணிடுவாரு. புரியுதா? அதுதான் இவங்களோட கேட்டா வந்து இவங்க ஊழல் அவங்களதான் புடிச்சு ஜெயில இல்ல போடணும். ஸ்டாப் பண்ணிருக்கலாம்லங்க. இப்ப 7 இயர்ஸ் பின்னாடி ஆயிடுச்சுன்னா முன்னவே அதை ஓடுது. பாஸ் பண்ணி இல்லங்க 2.0 அழிக்கும் போது உங்களால அழிஞ்சிச்சு லைக்கான்னு தெரியும் போது நீங்க வந்து அப்பயே ஒரு ஒரு நார்மலான ஒரு படம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை எடுத்து 6 வருஷம் எடுத்து அழிச்சு திருப்பி ரெண்டு உப்புமாவா கிண்டி. எனக்கு கேட்க போனா விக்ரம் கமல் மார்க்கெட் எல்லாமே இருந்திருக்கலாம். அப்பதான் இந்தியன் டூ வராம இருந்திருக்கும். அந்த ஒரு படத்தினால தான் இப்ப இந்தியன் டூ வரைக்கும் வந்துருச்சு. இல்ல ராபின்சன், இப்ப இவர் சங்கர் இருக்காரு. 7 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா படத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கான்னு ரீஷூட், திரும்ப செலவாயிடும். பட் ரீஷூட்டா பண்ணிருக்காங்க. ஏங்க 11 மினிட்ஸ் வந்து 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கம்மி பண்றதுக்கு ஐ யோசிக்கிற திங்க் இவங்க கமல் வந்து இன்னொன்னு இந்த ஒரு இடத்துல டைம் வந்து இவங்கலாம் ஸ்ட்ராங்கா எடுக்கணும் டிசிஷன்ஸ்லாம். இவர் வந்து இன்னொன்னு வந்து இவங்கலாம் விடுறாருல. வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற குரூப் எல்லாம் பக்கத்துல வச்சுக்க மாட்டாங்க, துரத்தி விட்டுருவாங்க. ஐயோ போயா நான்லாம் அந்த பெரிய பிளாக் பஸ்டர் இல்லையா, நான்லாம் அன்னைக்கே வந்து அன்னியன்ல எடுத்தவையா அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. இவங்க கிரிஞ்சா கிரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு யங்கான ஒரு 10 ஏடி ஒரு 4 2-3 ஏடி வச்சிருந்தாவே சொல்லுவான் ஏங்க ஐயோ உலகமாக கிரிஞ்சி ஐயோ. இல்லைங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த படம் வந்திருந்தா கூட என்னங்க இருந்திருக்கும் இந்த படத்துல? அன்னைக்காவது நம்ம கொஞ்சம் ஓல்டு ஃபார்ம்ல இருப்போம். அப்படி கிடையாதுங்க. எங்க இந்தியன் தாத்தான ஒரு கேரக்டர், ஓகேவா? அது 25 வருஷத்துக்கு முன்னாடியே டிஃபைன் பண்ணியாச்சு. ஒரு இந்தியன் தாத்தா அப்படின்றது அதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த ஃபிளாஷ்பேக் பாருங்க, ஃபிளாஷ்பேக்ல ஒண்ணுமே இருக்காதுங்க. ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் ஒரு சீன், அவ்வளவுதான் ஃபிளாஷ்பேக். அவருடைய ஃபிளாஷ்பேக்கே அதுதான். ஏன் ஒரு கொலகாரனா மாறுறாரு அப்படின்றத செகண்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு சாங்கு, அந்த சாங்லயே அவர் குடும்பத்தை காட்டிடுவாரு. அப்படி ஒரு சூப்பரான சாங் அது, பச்சை கிளிகள் தோல்விடுன்னு ஒரு சாங்கு. அந்த சாங்ல அந்த குடும்பம் எப்படி, அவர் எப்படி அந்த குடும்பத்தோடு இருக்காரு, அந்த பாட்டோட லைன்ஸு எல்லாம் அப்படி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாங்கு. அதுக்கப்புறம் அவருக்கு நடக்கிற பெரிய ட்ராஜடி, ஏன் அது நடக்குது, அவர் அவன் பையன் கேட்பான் அந்த அவங்க தங்கச்சிட்ட போயிட்டு, நான் எத்தனை நாள் உனக்கு வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்கேன் கார்டில், ஒரே ஒரு சைன் எனக்கு போட்டு கொடுன்னு. எதுக்கு அப்படின்னா, ஒரு 20,000 பணம் வேணும், அப்பாவோட சைன் அப்படியே நீ போடுவதில்ல, போட்டு கொடுன்னு கேட்பாரு சந்துரு அந்த கஸ்தூரிகிட்ட. அவர் வந்து இந்த ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன கொண்டுருவாரு, நான் போட மாட்டேன், போட்டு கொடு, நான் வேலைக்கு அப்ளை பண்ணோம். தாத்தா உள்ள வருவார், எதுக்கு அப்படிம்பாரு. அப்போ தாத்தா சூப்பராக சொல்லுவார், ஆமாம் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது, 20,000 கொடுத்தா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் என் பேரை முன்னாடி வேற இருக்கிறதுக்கு,
அதுக்கு தாத்தா சொல்ற பதில் என்ன இருக்கும், அப்ப உனக்கு முன்னாடி இருக்கணும்னு ஏமாத்திட்டு போறியா? அப்படி ஏமாத்திலாம் ஆனா உனக்கு தான் நல்லா இருக்கு, எல்லாம் இருக்குல்ல, இங்க விவசாயம் மட்டும் நல்லா சந்தோஷமா இரு, அப்படி ஏமாத்தி நீ வேலை வாங்கணும். அவரோட கொள்கையாவே அது இருக்கும். அப்படி கொள்கையிலே இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் 500 ரூபா கொடுக்க மாட்டேன்னு சண்டை போடுவாரு, ஹாஸ்பிட்டல்ல போய் சண்டை போடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. இதெல்லாமே பண்ணி அவரு அவ்வளோ பெரிய ட்ராஜடி சந்திச்சதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே இவனுங்களை விடக்கூடாது. இப்போ பரத்வாஜன் கூட ஒரு வீட்டில் வச்சுட்டான், அவர் சைக்கோ கொலகாரம். சைக்கோ ஏன் மாறாரு அப்படின்னா அந்த படத்துல அவ்வளோ பெரிய டெஃபினேஷன் வச்சிருப்பாங்க. சைக்கோ பாத்துன்னு சொல்லியிருப்பாரு. பட் சைக்கோ பார்த்தா அவர் அப்படி கிடையாது. அவர் ரொம்ப நேர்மையா இருப்பாரு, எல்லா விஷயத்துலயுமே இருந்து ஒரு இடத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்பாரு, பெரியவரே 500 ரூபா கொடுங்க அப்படின்னு. எதுக்கு 500 பாரு. அந்த இடத்துலயும் அவங்க புல்ல வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க, ஃபயர்ல வந்து ஃபுல்லா எரிஞ்சு கஸ்தூரி எதுக்குங்க 500, அந்த இடத்துலயும் கேட்பாரு எதுக்குங்க 500 அப்படிம்பாரு. என்னையே 5 லட்சம் கொடுத்து அவன் டாக்டர் ஆயிருக்கான், அவனுக்கு தேவையில்லையா அப்படின்னேன். இதென்னங்க அநியாயமா இருக்கு, எல்லாம் ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ணுமால, இதெல்லாம் வேலைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது. சரி ஓகே இது வேலைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாரு. அங்க போனா ஒருத்தன் எல்லாம் சரி பெரியவரே ஒரு 250 ரூபா கொடுங்க அப்படின்னு. எதுக்குங்க 250 ரூபாரு. அங்க போய் அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் பார்த்து அந்தாலே வெக்ஸ் ஆகி இவனுங்க எல்லாருமே இப்படி ஆயிட்டானுங்களா அப்படி அந்த ஆளோட உலகம் தான். அவர் வந்து பாக்குறது இந்தியா சுதந்திரம் வந்துருச்சு, நம்ம போராடிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வச்சிருப்பாங்க, இவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அவரு சந்துரு கேட்பாரு, சுதந்திர போராட்ட தியாகி கோட்டால எனக்கு வேலை கிடைக்கும், ஒரு கையெழுத்து போட்டு சொன்னா போட மாட்டேன்டாரு. டேய் அதெல்லாம் கஷ்டப்படுற தாய்க்கிறா, உனக்கு பொண்ணுன்னு அவசியம் இல்லை, உனக்கு நிலம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்பாரு. அந்த அவர் அப்படியே தான் இருக்காரு அந்த தாத்தா. அவர் அப்படி பார்த்து இந்த 5 பேர்த்த பார்த்து வெக்ஸ் ஆகி கடைசி அவர் குடும்பத்தை அந்த அவர் பொண்ணை இழந்ததுக்கு அப்புறம் அவர் மாறுறாரு. அவர் பரத்வாஜன் சொல்ற மாதிரி சைக்கோ பார்த்தா கூட மாறி இருக்கலாம். அப்படி ஒரு கதை வச்சிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும் அந்த படத்துல. இந்தியன் டூல இந்த படத்துல எதுவுமே கிடையாது. ஆப்பிள் டேப் யூஸ் பண்றாரு. ஐயோ கம்ப்ளீட்டா அந்த கேரக்டரை குழப்பிட்டாங்க. அவர் வந்து இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர்ல ஹேஷ்டேக் எல்லாம் பார்த்துக்கிட்டு ட்விட்டர்ல ஹேஷ்டேக் எல்லாம் பார்த்துட்டு ஆமா எல்லாம் ஹேஷ்டேக் போட்டீங்களா நான் வரேன். ஏன் ஹேஷ்டேக் இவங்க போடுறதுக்கு முன்னாடி நாட்டுல வந்து ஊழல் நடக்கலையா? நீ 20 வருஷம் ஊரை விட்டு போய் வெளில இருந்தியே, அந்த 20 வருஷம் ஊழல் நடக்கலையா? அதெல்லாம் பார்க்கவே இல்லையே இவனுங்க, எப்ப ஹேஷ்டேக் போட்டு நோக்க முடியும்? இப்போ கம்ப்ளீட்டா அந்த கேரக்டரை வந்து டோட்டலா டிமாலிஷ் பண்ணி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தான். அதுதான் கோவம். இன்சைட் டாக் எப்படி இருக்கு ப்ரோ? வெளியில எல்லாரும் காரி துப்புறாங்க, இண்டஸ்ட்ரிக்கு உள்ளேயே என்ன மாதிரி போயிட்டு இருக்கு இந்தியன் டூ? கலெக்ஷன் எப்படி இல்ல இல்ல டாக் அபௌட் சங்கர் பிரபலங்கள் எப்படி என்ன சொல்றாங்க? நீங்க வந்து எஸ்.ஜே. சூர்யாவோட ஃப்ரெண்டு, நீங்க பேசியிருப்பீங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கார்த்தி எஸ்.ஜே. சூர்யா ஜோக்கர் மாதிரி இருக்காரு. கார்த்தி ஃபர்ஸ்ட் டைம் எஸ்.ஜே. சூர்யா பார்த்த ஜோக்கர் மாதிரி தோணுச்சுங்க. பைத்தியக்கார மாதிரி இருக்காரு படத்துல பாக்குறதுக்கு. இந்த படத்தை எல்லாருமே அவங்க சீரியஸா தாங்க பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள கேட்டீங்கன்னா அவருக்கு ரோலே கிடையாதுங்க. பேசுறது பைத்தியக்கார. ஒரு 3 சீன் வந்தாலும் ஜோக்கர் மாதிரி வராது. எதுக்கு அவரை தேவைதான் கூட்டி? ஐயோ நம்பிக்கை தானங்க சங்கர். ஆனா இந்த சங்கருக்கு வந்து இது ஒரு வேக்கப் கால். இல்ல கோபிநாத், அதாவது இந்தியன் 2 படம் ரிலீஸ் முன்னாடி இந்தியன் தாத்தாவுக்கு ஒரு இது இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஒண்ணு வச்சிருக்காங்க, அது உங்களுக்கு கன்மையாகிற மாதிரி வச்சிருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி? அப்படிதாங்க நம்பணும், அதுக்குதாங்க நம்பணும், அப்படிதாங்க நம்பணும். மகாராஜா மாதிரி தானங்க நீங்க ஒரு நம்பிக்கை வச்சிருந்தீங்க, ஒரு காரணம் வச்சிருக்கீங்க. இது நமக்கு தெரியாது இல்லைங்க, இது தெரியாத விஷயம். மகாராஜா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல இருந்து எல்லாமே தெரியும், கரெக்ஷன்ல இருந்து எல்லாமே எது எது மாத்திருக்காங்கன்ற வரைக்கும் எனக்கு தெரியும். அது ஓகே, அது நம்ம ஒர்க் பண்ண போறோம், அது அதுலயே காஷியஸா இருந்தீங்க. தெரியும். அவ்வளவு இது படத்துக்கே யூ ஆர் வெரி கேர்ஃபுல் இல்லையா? ஏன்னா மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. இந்தியனை வந்து இந்தியன் ஒன்ன வச்சு நம்பணும் தான், வேற என்ன. சங்கர் மேல இருக்கிற ஒரு இப்பயுமே கேளுங்க, இந்தியன் ஒன்னோட ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே ஞாபகம் இருக்கும், அப்படி இருக்கும். அந்த மாதிரி அப்படி அந்த ஃப்ளோல இருக்கும் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஒருத்தன வந்து ஒரு தாத்தா போய் ஒரு கொலை பண்ணுவாரு, கேவலமா ஏற முடியுமா? அவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பாருங்க. ஓவர் கான்ஃபிடன்ஸ் நினைக்கிறேன். ஆடியன்ஸ் அப்படி கிடையாதுங்க, ஆடியன்ஸ் இல்ல அப்படி கிடையாது. அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சு. அப்ப அந்த படம் எடுக்கும்போது அவருக்கு வந்து 30 வயசு இருக்கும். 30 வயசுல ஒருத்தன் யோசிக்கிறது வேற, 60 வயசுல ஒருத்தன் யோசிக்கிறது வேற, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அவங்க சொசைட்டி விட்டு கொஞ்சம் அவாயிடுவாங்க. இன்னைக்கு வந்து சொசைட்டி ரொம்ப பயங்கரமா டெவலப் ஆயிட்டே இருக்கு, பயங்கரமா டெவலப் ஆயிட்டே இருக்கு. நம்ம வந்து ஈஸியா பூமர்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்களா, உங்களுக்கு தெரியாது.
இன்னொன்னு நம்ம மைண்டுக்குள்ள நிறைய இன்புட்ல ஏறாதுங்க, அவ்வளவுதான். ஒரு கட்டத்துக்கு மேல ஏறாது. ஏன் 55 வயசு 58 வயசு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும்? ஏன் கொடுக்குறாங்க? 58 வயசுக்கு மேல இல்லப்பா அவன் மூளை அந்த அளவுக்கு பெருசாலாம் வேலை செஞ்சு ஒன்றும் இது பண்ணிடாது அப்படின்றதுனாலதான் அந்த அந்த வயசை ஸ்லாப்பா வச்சிருக்காங்க. அதுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்க உடம்பும் சரி மனசு யாரோ ஒருத்தருக்கு இருக்கலாம் விதிவிலக்கா. யாரோ ஒருத்தர் வந்து அப்படியே அந்த வயசுலயும் அப்படி இப்ப இவர் சொன்னாரு 118 வயசுல ஒருத்தர் குங்ஃபூ மாஸ்டர் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இருக்கலாமே தவிர மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு 45 50 வயசுலாம் தாண்டிச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல எப்படி முதுமையாகுதோ அந்த மாதிரிதான் மனசு அறிவு எல்லாமே முதுமையாயிடும். இப்ப நீங்க யோசிக்கிற விஷயத்த வந்து 50 வயசுல உங்களால யோசிக்க முடியாது. 30 வயசுல சங்கர் யோசிச்சது பண்ணது 60 வயசுல பண்ணவே முடியாது. ஆனா என்னன்னா இவ்வளவு இதா போய் ரொம்ப ஈஸியா போய் சோசியல் மீடியா நம்பிக்கிட்டு இப்படி ஒரு படத்தை வந்து சித்தார்த் அவங்க ரொம்ப அம்மா சிம்பிளா இறந்தப்ப எடுத்துட்டு ஏதோ வரும்னு நான் நினைக்கல. பைத்தியக்காரங்களா எதுக்கு இப்படி வைக்கிறீங்க? அவங்க அம்மா இறந்தப்ப ஏன் இப்படி வச்சு அவங்க அம்மா கொண்டுட்டீங்கன்ற மாதிரி அது ஃபீல் ஆச்சு. மட்டும் தான் பிரச்சனையா? நிறைய அது மட்டும் தான் நிறைய பிரச்சனையா? பிரச்சனை. அந்த சைக்கிள் ஓட்டுறதுல வந்து எதுன்னு சொல்றது, அந்த குஜராத்ல அந்த தங்க மாளிகை மாதிரி இருக்குங்க, அவ்வளவு பெரிய ஆளு ஒரு காயின்ல உள்ள வந்துட்டேன். இந்த காயின் ஒண்ணுதான் அது எப்ப காயினா அவன் அவ்வளவு இந்த பெரிய ஆளு. படம் இந்த படம் ஒரு ஐடியாவை இந்த படம் ஒரு ஐடியாவாக தாங்க கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்தியன் திரும்ப வந்து என்ன அவர் சாவடிக்கல அந்த படத்துல. இந்தியன் 1ல அவர் சாகடிக்கல. அவர் தான் வந்து சாவடிச்சு அவர் தொலைஞ்சிருந்தா கொஞ்சம் எந்த நிம்மதியா டைலாக் ஒன்று இருந்திருக்கும். எந்த டைலாக் ஒன்று சொல்லிட்டு அப்படி டைலாக் ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு. திரும்ப தப்பு நடந்தா இங்க இருந்தாலும் இந்தியன் வரும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாரு. ஓகேவா? அவர் ஃபாரின் போயிட்டாருன்னு காட்டி முடிச்சுட்டாங்க. அதை ஆக்சுவலாக யோசிச்சுலாம் வச்சிருக்க மாட்டாங்க, யோசிக்காம வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. ஓகே, அதான் வச்சுட்டோம்ல, அதை திரும்ப எடுத்துட்டு வருவோம். ஃபாரின்ல இருக்காரு இந்தியன் தாத்தா, அவர் திரும்ப இந்தியாவுக்கு வராரு, இங்க இருக்க பிரச்சனையை தேர்றாரு அப்படின்னு. அது வரைக்கும் பட் ஓகே. இதுக்கு என்ன சீன் எழுதணும் அது அவங்க? வரைக்கும் தான் ஓகே. இதுக்கு என்ன சீன் எழுதணும்? இந்தியன் தாத்தா ஏன் வரணும், அதுக்கு ஒரு காரணம். அவர் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு ஒரு இது. அவர் திரும்ப வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, அது. இது எல்லாத்தையுமே சிம்பிளா முடிச்சிட்டாங்க. என்ன இந்தியன் தாத்தா ஏன் வரணும், அதான் இங்கதான் ஊழல் நடக்குது. ஓகே, அவர் எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் ட்விட்டர்ல ட்வீட் போட்டேன்ல, அதை பார்த்துட்டு ஒருத்தங்க இருந்து ஃபோன் டிஎம் பண்ணான்ல, டிஎம் பண்ணி என்ன சொன்னாங்க, தாத்தா நீங்க தேடிட்டு இருக்கீங்களா ஒரு தாத்தா, அவர் இங்கதான் இருக்காரு, ஐயோ இங்க பக்கத்து சாமி, ஏரியால. அப்படியா ப்ரோ, வீடியோ கால் வாங்க ப்ரோ, எங்க ப்ரோ இருக்காரு அப்படின்னு. அவன் உடனே சாதாரணமா போறான், அவர் இங்க தாங்க பக்கத்துல இருந்தாங்க ஒரு அந்த ஸ்கூல் நடத்திட்டு சீன்லாம் எப்படி இருக்காரு. எடுத்தாங்களே அங்க தெரியல. போயிட்டா அதான் அங்கேயே போயிட்டு அவர்கிட்ட வந்து, தாத்தா நீ வருவன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும், சரி டிக்கெட் போடு போவோம். சரி ஓகே, எப்படி வந்தாரு? நார்மலா ஏர்போர்ட்ல வந்துட்டாருங்க, ஃபிளைட் ஏறி வந்துட்டாருங்க. அவர் வந்து கீழே இறங்கி வந்துட்டாரு. ஓகே, இவனுக்கு பிடிச்சானுங்க, பிடிச்சவங்க டக்குன்னு துப்பாக்கி எடுத்து பிடுங்கி துப்பாக்கி தள்ள பிடிங்கி அவங்க தள்ள வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டாருங்க. இந்த மாதிரி அவ்வளவுதாங்க யோசிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு, கிளைமேக்ஸ்ல வேற ஜட்ஜி ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்தியன் கார்த்தி இதை ஒரு துரத்தி விட்டுருங்க, தப்பிக்க வச்சிருங்க அப்படின்னா ஜட்ஜி ஓகே நீ கிளம்பு. என்னடா இல்ல சார் கார்த்தி, இது இல்ல கடைசியில வந்து இது ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபுல் படத்தையும் பார்த்திருக்க மாட்டாங்களா? அதுதான் நீங்க சொல்றீங்களா? பார்த்தாலும் மண்டேல அவ்வளவுதான் உங்களுக்கு ஏறுதுன்னு, அவ்வளவுதான் அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியுதா? ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்திருந்தாலே ஃபுல் அவங்களுக்கு ஒரு படத்தை இல்ல ஃபுல் படத்தை பார்த்தெல்லாம் ஒண்ணும் ஃபுல் படத்தை மாத்தலாம் ஒண்ணும் பார்க்க மாட்டாங்க. பார்த்தெல்லாம் ஒண்ணும் மாற்ற முடியாது. ஓகேவா? ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதான் படத்துல வரும். ஸ்கிரிப்டே வீக்கா இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங்ல இது கொஞ்சம் கொஞ்சம் தேத்தலாம், ஆனா கொஞ்சம் தான், அதெல்லாம் சும்மா ஆறுதலுக்கு, மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க ஸ்கிரிப்டாவே தப்பா தான் இருக்கு, ஐடியாவை மட்டும் வச்சுட்டாங்க. இந்தியன் தாத்தா திரும்ப வந்தேன், என்ன பண்ணலாம்? ஓகே 2.0 எடுத்தோம், கொஞ்சம் செல்ஃப் எடுக்கல, ரைட்டு ஓகே. அடுத்து அடுத்து ஒன்றும் என்ன யோசிக்கலாம்? சிவாஜி 2 ரஜினி கால்ச்சிட்டுலன்னு சொல்லிட்டாரு, சிவாஜி 2 இல்லையா? சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம், இந்தியன் 2 எடுத்துருவோம், அதான் தாத்தாவை சாவடிக்கல. இல்ல ஓகே, அன்னியன் 2 இருக்கிற இந்தியன் 2 மாதிரி இருந்துச்சா எடுத்துருவோம். கார்த்தி? அன்னியன் 2 தான் ஹிந்தியில ட்ரை பண்ணாங்க, அதுதான் ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாரு, ஆஸ்கர் ரவி. அங்க ஒரு கட்டையை கொடுத்துட்டாரு. அவர் ஆஸ்கர் ரவி, அவர் ஒரு அன்னியன், அவர் கட்டையை கொடுத்துருவாரு. அவர் கட்டை கொடுத்து நல்லதா போச்சு. ஆமா, என்னதான் பண்ணலாம்? முதல்வன் 2 எடுத்தா எந்த ஹீரோவும் நடிக்க வர மாட்டானுங்க, ஏன்னா அரசியல் சார்ந்த படம், எந்த ஹீரோக்கும் தெரிய பெருசா இருக்காது. அதனால சரி ஓகே என்ன பண்ணலாம், இந்தியன் 2 அதான் தாத்தா சாவடிக்கல கிளைமேக்ஸ்ல, அவரை வச்சு ஒரு கதையை. அவர் 80 வயசு ஆச்சுங்க, அதெல்லாம் எவனை கண்டுக்க போறான், அதுக்கு ஒரு உருட்டிக்கும். யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்கு, 118 வயசுல ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு உருட்டிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருங்க, அவர் இங்க இருந்து திரும்ப ஊழல் நடக்குது, அங்க இருந்து வராரு, ஃபாரின்ல இருந்து வராரு, இங்க வந்து 4 பேர்த்த கொலை பண்றாரு, கொலை பண்ணிட்டு திரும்ப அது அவரு போராட்டத்தை தொடர்றாரு. இவ்வளவுதான் என் கதை. ஓகே, இது எப்படி பண்ணலாம் சீனு, என்னத்தை வேணாலும் எடு அப்படின்ற மாதிரி சும்மா அப்படி கேஷுவலா அடிச்சு விட்டாங்க.
ஏன் கார்த்தி ப்ரோ அந்த எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாம் இந்த 108 வயசு எல்லாம் கேட்பாங்கன்னு அப்போ யோசிக்கல. கரெக்டுங்களா? என்னவோ பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க. கேட்டிருக்க மாட்டாங்க ப்ரோ. சீன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா சத்தியமா ஆடியன்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க. ஓகே கரெக்டியா? சீன் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தேவையே ஏன்னா இல்லை. நான் யோசிச்சது வந்து அந்த ப்ரெஸ் மீட்ல தான் சங்கருக்கே ஓ இப்படியெல்லாம் ஆடியன்ஸ் யோசிக்கிறாங்களா கேட்குறாங்களா அப்படின்னு. அதுதாங்க சொல்றேன். ஆடியன்ஸை வந்து அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு அவங்க நினைச்சிட்டாங்க. பட் ஆனா அது பிரச்சனையே கிடையாதுங்க. இப்போ வயசுன்றது ஒரு பிரச்சனை இல்லை, சரியா? அவருக்கு 150 வயசு கூட ஆகட்டும், என்ன காட்டுறீங்கன்றதான் அவன் யோசிப்பான். இங்க பிரச்சனை அது கிடையாது. வயசுன்றது பிரச்சனை இல்லை. அவர் எப்படி காட்டுறீங்கன்றது தான். அவர் எப்படி கொண்டு போனீங்க, எப்படி அவர் ஃபாரின் போனாரு, வந்ததுல இருந்து அவர் எப்படி வந்து சம்மந்தமே இல்லாம பேசி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதான் அவங்க யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல விஜய் மல்லையா மாதிரி ஒருத்தனை போய் கொலை பண்றாரு, இது கொலை பண்றாரு, இது அது சும்மா இன்ட்ரோ சீனுக்கு ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு கொலை. அதாங்க இங்க கேட்டாங்க ஏதாவது கண்டினியூட்டி நிறைய விட்டுருச்சான்றது தான் நிறைய பேர் இங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பேசினப்ப கேட்டாங்க. தியேட்டர்ல போய் பார்த்துட்டு they were very disappointed. அது முதல்லயே ஒரு பேட் டேஸ்ட் வாயில விட்டதுனால இந்தியன்ல ஒரு ஒரு கொலைக்குமே ஒரு 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 விக்டிம் இருப்பாங்க. அந்த விக்டிமை வந்து சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அவர் ஃபர்ஸ்ட் போய் ஒருத்தர் கொலை பண்ணுவாரு. கொலை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட்டே கொலை தான். யாராவன் ஒரு கிழவன் வந்து டக்குன்னு ஒருத்தர் ஒரு கலெக்டர் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டான், ஓ இவன் கெட்டவன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தோண வைப்பாங்க. அந்த கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கத்தி எடுத்து அந்த பெல்ட்ல சொருவோம் பார்த்தீங்கன்னா பெல்ட் கிழிஞ்சிருக்கும், பிஞ்சிருக்கும். அந்த பெல்ட்டை தைக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட கொடுப்பாரு, செருப்பு தைக்கிறவர்கிட்ட. அடுத்து என்னன்னா அந்த பெல்ட் தைக்கிறவர்கிட்ட கொடுத்துட்டு போவாரு. அதுக்கப்புறம் இந்த பெல்ட்டை வாங்குறதுக்கு போவாரு. அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. ஏமா இங்க பக்கத்துல செருப்பு தைக்கிறவர் இருக்கு, எங்கம்மா? போன வாரம் துப்பாக்கி சூடு நடந்துச்சுல்ல, அவர் செத்து போயிட்டாருங்க, அந்த அம்மா கிட்ட தான் இருக்கும் எல்லாமே, அந்த அம்மா கலெக்டர் ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கணும். அவர் அந்த பெல்ட்டை வாங்குறதுக்கு போவார். அந்த இடத்துல தைச்ச பெல்ட், அவருடைய பெல்ட், ஃபேவரட் பெல்ட், இன்னும் அவர் ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருக்காரு கத்தி வைக்கிறதுக்கு. அதை வாங்க போவார். அங்க பார்த்தா மனோரமான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் எதுக்கு இருக்குன்னா, அவங்க புருஷன் செத்து போயிட்டாரு துப்பாக்கி சூட்ல, ரேண்டமா ரோட்ல உட்காந்துருந்தவரை சுட்டு கொண்டுட்டாங்க, உட்காந்துருக்கும். அந்த அம்மா ஒரு கதை சொல்லும். அது வந்து நான் இப்படிதான் என் புருஷன் ரோட்ல உட்காந்து செருப்பு தைச்சிட்டு இருந்தாரு, இவங்க போராட்டம் பண்ணுவோம், சுட்டதுல செத்து போயிட்டாரு, எனக்கு வந்து 10,000 பணம் தானு இருக்காங்க, இத்தனை நாள் அவங்க உட்காந்துருக்காங்க. பக்கத்துல ஒரு நம்ம சொல்லும், குடிசை எரிஞ்சு போச்சு, பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தம்மா, எது இவனுங்க கிட்ட அப்படின்னு சொல்ல அந்த அம்மா ஒரு கதை சொல்லும். அந்த ஆஃபீஸை பத்தி ஒரு கதை சொல்லும். இவனுக்கு ஒரு 10, இவனுக்கு ஒரு 100 எல்லாம் கொடுத்தாதான் கடைசியா அவன் ஃபைல் போவான். என் ஃபைல் இன்னைக்கு தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு தான் மனோரமா உள்ள போகும். அன்னைக்கு இவர் வந்து அந்த பெல்ட்டை வாங்குறதுக்கு போவார், தேடி இந்த அம்மாவை தேடி போவார். அங்க அந்த வந்து அவன் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருவான் மனோரமாவை. வெளியில வந்தா அந்த பெல்ட் அந்த அம்மா வந்து மண்ணள்ளி போட்டு சாவு விட்டு போவோம். அப்ப அந்த பெல்ட் எடுத்து திரும்ப மாட்டுவார். அப்படி சீன் பண்ணிருப்பாங்க. அந்த செருப்பு கண்டிட்டு கொலை பண்ணுவாரு பாருங்க, அப்போல கெத்தா இருக்கும். அந்த அம்மா வச்சிருக்க மூட்டைப்பையில இந்த பெல்ட் இருக்கும். அந்த அம்மாவால எதுவுமே முடியாம மண்ணெல்லாம் அள்ளி போட்டு நீங்க குசாம வாய் கேட்கிற காசுக்கு கேட்கிற உங்க வாயெல்லாம் புளுத்து போயிரும், உங்க கையெல்லாம் விளங்காம போயிரும், நீங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லசாவே வராதுடா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திட்டிட்டு மயக்கம் போட்டு ஒரு பாமர மக்கள் மாதிரியே மயக்கம் போட்டு உளுந்துரும். உளுந்தோன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட மூட்டை ஓரமா கிடக்கும். அந்த இருக்க பெல்ட் எடுத்து மாட்டு ஒரு தாத்தா, அது அந்த ஒரு விக்டிம்க்கு அவர் கொலை பண்ணுவாரு. அவங்களுக்காக ஒரு அப்ப அவன்கிட்ட பேசுற அங்க போயிட்டு சொல்லுவாரு. அங்கேயுமே சூப்பர் டைலாக் வச்சிருப்பாங்க. யாரையா நீ அப்படின்னா அவர் கூட்டிட்டு இருப்பாரு அந்த இடத்துல. சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இந்த இடத்துல யாருமே சுத்தம் பண்ணல, அதான் சுத்தம் பண்ணலாம் வந்திருக்கேன் அப்படின்னு. கர்மம் இல்ல வருமம். இதுல எப்படி டைலாக் வச்சிருக்காரு, கர்மம் இல்ல வருமம். அந்த ஆக்சுவலா அந்த சீன்ல தான் போலீஸ் இவரை கண்டுபிடிக்கும். லெட்டர் எழுதி கொடுப்பாரு. அந்த லெட்டர்ல பேரை வச்சுட்டு தான் இவரை ட்ராக் பண்ணி வருவாங்க. அப்படி இருக்கும். ஒரு கொலையுமே ஒரு ஏன் பண்றாருன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த கொலைக்கான விக்டிம் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். அப்படி இருக்கும். இதுல குஜராத்ல ஒருத்தன், பஞ்சாப்ல ஒருத்தன், ராஜஸ்தான்ல ஒருத்தன், சும்மா போடு எவனோ ஒருத்தன் வா பண்ணு, ஏதோ பக்கெட் லிஸ்ட்ல போற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் கொஞ்சம் நான்சென்சிக்கல் சும்மா தானே இருக்கானுங்க. ஆமா, போய் அவனையா கொண்டுட்டு வாயா, ஊரா போய் கொண்டுட்டு வாயா, சும்மா நூறு பேர இங்கே இருக்காதியா, இந்தியா வந்ததான் வந்துட்ட போயா கொள்ள போ, மீசை ஒட்டிட்டு
அதான் மீசையை ஒட்டிட்டு ஒரு இடத்துக்கு போ, தாடி வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போ, நீளமா முடி வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போ, தொப்பி மட்டும் ஒரு இடத்துக்கு போ, போற பக்கம் ஒரு கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருப்பியா, சும்மா இங்கே உட்காந்துருக்கான்னு ஸ்விக்கி டெலிவரி பாய் மாதிரி அனுப்பிச்சுட்டு கொலை பண்ணிட்டு இருந்தானுங்க அவனுங்க இந்த படத்துல. கல்கி பார்த்தப்ப கூட கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் பிரபாஸ் எல்லாம் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு மாதிரி சமாளிச்சு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பீஸ எடுத்து அந்த பீஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டான். ஆக்ஷன் அதுல ஒரு பேஸ் கொடுத்து கிராண்டியர் கொடுத்து ஏதோ ஒரு இதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டான். பெஸ்ட் மூவியானா நான் இல்லைன்னு சொல்லுவேன். பட் ஓகே பார்க்கலாம். இது வந்து மக்களை shouldn't take people for granted. இது சங்கருக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரின்னு நினைக்கிறேன். இதை வச்சுட்டு வேல்பாரி அவர் எடுத்தாருன்னா அஸ்யூமிங் அதை எடுக்கிறாருன்னா அவருக்கு வேக்கப் கால் அழகாலாம் முன்னாடியே வச்சுட்டாங்க. இப்போ அவர் எந்திரிக்கல, அதனால தண்ணியை பிடிச்சி மூஞ்சி எழுதிட்டாங்க. இப்போ திஸ் இஸ் ரிக்வயர்ட். அது ஏன்னா வேல்பாரி வந்து அந்த நாவல் எடுக்கிறதுனால he can heavily அவர் வந்து விஷுவலுக்கு மட்டும் ஒர்க் பண்ணா போதும். எடுப்பாருன்னு தெரியல, யார் எடுப்பான்னு தெரியல, யார் காசு போடுவான்னு தெரியல. பட் இஃப் he does குவாட்ச் பாருன்னு நினைக்கிறேன். பட் எல்லாமே கேம் சேஞ்சரா தான் இருக்கு. கேம் சேஞ்சர் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னா தலையிலே ஆகும், அது ஃபிளாப்னா இல்ல தூக்கி போட்டுருவாங்க. அப்படி கேம் சேஞ்சர்லாம் ஃப்ளாலெஸ்ஸா இருக்குமான்னு தெரியல எனக்கு. எந்திரிச்சு ஆகணுங்க, வேற வழி இல்லைங்க. எடுத்து தள்ள வேண்டாம், இன்னொரு அடுத்த ஒரு ப்ரொடியூசர் எடுத்து அழிச்சுக்கிட்டு அது ராஜமௌலியோ வேற யாரோ எடுத்து பண்ணிக்க போறாங்க. அட்லீஸ்ட் அதுல ஸ்கிரீன் பிளே டயலாக்லாம் ரெடியா இருக்கு இல்லையா? இருக்கிற ப்ரொடியூசர் தாலியா இருக்கிறதுக்கு பண்ணாமே இருக்கும். இல்ல லிங்குசாமி அஞ்சான்ல நெட்ஃபிளிக்ஸ்ல இந்தியன் ரிலீஸ் ஏகப்பட்ட பேர் பாக்குறாங்க. நல்ல இது நெட்ஃபிளிக்ஸ்ல அவங்களுக்கே நிறைய கேள்வி, இந்தியன்ல நிறைய கேள்வி ஆடியன்ஸோட கேள்வியா இருக்கும் ப்ரோ. அதுக்கு அந்த படத்துல பதில் இவனே சொல்லு, நிழல்கள் ரவியே சொல்லுவார் இல்லையா, ஐயோ நான் வாங்கின 500,000 என்ன கொடியா முழுகி போச்சு அப்படின்னு பாரு. ஆமாண்டா என் குடி மொழி தானே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லுவார். சொல்லி முடிச்சோன்னா அவனை கொல்லு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும் ஆடியன்ஸுக்கு. அவனை விட்டுறாது, அவனாலதான் அவன் குடும்பம் அழிஞ்சு போச்சு, அவனை உள்ள அப்படின்ற மாதிரி தோணும். இதுல வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு கல்யாண வீட்டுல யாருமே காசு கொடுக்கறது ரெடியா இல்ல, மனநிலைமையில யாரும் ரெடியா இல்ல. அப்பதான் ரிலேட் ஆச்சு. இன்னைக்கா 100 ரூபா சிக்னல்ல மாட்டினானா என்னத்துக்கு போய் கேஸ் எல்லாம் போட்டு கோர்ட்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுத்து நம்ம அடுத்த வேலைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்க வந்து ஸ்வச் பாரத் போயிட்டு ஒருத்தன் வந்து அங்க ஒண்ணு கடிக்கிறானமா, இவருக்கு எங்க இருந்தா அப்படி எடுக்கிறீங்க, ஷார்ட் பிலிம் எடுக்கிறவனு இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். அவன் வந்து குப்பை தள்ளுற இதுல இன்னொன்னுங்க வர்மக்கலை ஏங்க, வர்மக்கலையை வந்து வித்தியாசமா ஒரு உருட்டானுங்க பாருங்க. இந்த வருமம் அது இந்த வருமம், இந்த வருமத்தை குத்துனீங்கன்னா வந்து பொம்பளையா மாறிடுவீங்க, இந்த வருமத்துல குத்துனீங்கன்னா குதிரை மாதிரி ஓடுவீங்க, இந்த வருமத்தை குத்துனா காயில இருந்து தண்ணியா வரும், இந்த வருமத்துக்கு மூஞ்சில காடி துப்புவீங்க, இந்த வருமத்தை குத்துனா கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுவீங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச கார்த்தி இந்தியன் 3 இயர் ரிலீஸ் பண்ண தேவையில்ல, போதும் நீங்க அப்படியே வச்சுக்கிட்டு என்ன அடிச்சு தள்ளி இருக்க போறோம். இந்தியன் 3 ஓடிடில வந்தா சூப்பரா இருக்கும். இந்த சுதந்திர போராட்டம் இதெல்லாம் இப்பெல்லாம் கிளிக்கே ஆகாது. அந்த ட்ரிபிள் வந்து எங்கேஜிங்கா ஸ்கிரீன் பிளே இருந்தனால ஐயோ அதெல்லாம் கிடையாதுயா. ஏன் நீ இஷ்டத்துக்கு எதை பேசிட்டு இருக்காத, அது எல்லாமே இருக்கு. நல்லா எடுத்தா பாப்பாங்க, கமல் சித்தார்த்த சொல்ல போறாரு, எங்க அப்பா வந்து ஒரு சுதந்திர போனா அதை பார்த்து வந்தேன், அப்படியே வாட்டியமே உங்க நான் தப்பா நினைச்சிட்டேன், அதுதான் நடக்க போகுது. அந்த ட்ரைலரை பார்த்தே அதான் தோணுது, நீ என்ன பண்ணணும்னு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு. சித்தார்த்த வேற ஒரு பைத்தியம், இது பைத்தியம். சோசியல் மீடியா கண்டதெல்லாம் பேசுறது பெரிய சினிமா சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோசியல் மீடியா. எங்களுக்கே உனக்கு பார்த்து அடிக்கணும்னு தோணுது, போலீஸ்காரன் உனக்கு தோணலாம் அடிக்கணும். கார்த்திக் சொன்னீங்க இல்லையா, நீங்க இந்தியன் 1ல அவரு பீப்புளோட இமோஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி எடுத்திருந்தாரு. இதுல கொஞ்சம் அதை கேலி பண்ணிட்டாரு, அதனால பீப்புள் அதனால நீ 4 சீன் நல்லா வச்சாலும் மகனை உன்னை ட்ரோல் பண்ணி கிழிக்காம விட மாட்டேன். இந்தியன் 1 இல்ல, அதான் இந்தியன் 1லயும் எமோஷனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் எடுத்திருந்தாரு. இதுலயும் அப்படிதான் எமோஷன் வந்து அவங்க மேல திரும்பிருச்சு இந்த டைம். மவுண்ட் ரோடு மாதிரி ஒரு ரோடுங்க, மவுண்ட் ரோடு மாதிரி ஒரு ரோடுங்க. அந்த ரோட்ல வந்து இந்த பக்கம் இருந்து 100 பேர், அந்த பக்கம் இருந்து 100 பேர், இந்த பக்கம் 100 பேர் இந்தியன் டாட்டா அடிக்க வரானுங்க. ஏய் மவுண்ட் ரோட்ல ஆக்சிடென்டே ஒருத்தர் செத்து போனாலும் 4 பேர் வர மாட்டாங்க தூக்குறதுக்கு. ஐயோ ஐயோ பாவம் செத்து கிடக்குறானே. சரி ஓகே வண்டி எடு, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு போயிட்டு இருப்பானுங்க.
இல்ல அப்படிதாங்க போயிட்டு இருப்பான். உண்மையிலே ஒருத்தர் அடிபட்டு செத்துட்டா கூட வண்டியில போறாரு, இதுல ஒரு 100 பேர் வண்டிக்குள்ளேயே விளக்கமாறு தொடப்பக்கட்டை உருட்டுக்கட்டை எல்லாம் தூக்கிட்டு இந்த பக்கம் 100, அந்த பக்கம் ஒரு 100 பேர், இந்த பக்கம் 100. தாத்தாவர் நடுவுல ஐயோ எல்லா பக்கமும் அடிக்க வரானுங்களே. என்னையா அது பழைய இந்த படத்துல பாரதி ராஜா படத்துல வருமே, கிராமத்துல எல்லாரும் வந்து நைட் ஆனா கொல்லிக்கட்டை தூக்கிட்டு அடிக்க வருவானுங்களே, வேற வழி இல்லாம எல்லா பக்கம் சிக்கிற மாதிரி. என்ன சீன் இது? எந்த காலத்துல சீன் இது? அதே மாதிரி இல்ல ஒரு வண்டி வரும் பிடிச்சாங்களே, அது மவுண்ட் ரோட்ல கல்ல தூக்கிலாம் அடிப்பானுங்க பாருங்க. அந்த மவுண்ட் ரோட்ல கல்லே கடை கிடைக்குது தெரியல, அந்த இது ஓட்டுறது பாருங்க. இல்ல அந்த பொம்பளை ஒருத்தி டிவில பார்த்து கத்துவாள்ல, நானும் நினைச்சேன் அந்த மீன்காரிய புடிச்சிட்டு போன அவங்க அக்கா தங்கச்சி நினைச்சேன். கடைசியில பார்த்தா சித்தார்த்த அம்மா முடிச்சதுனால செத்து போனதுனால இவன் வரணும். ஐயோ அந்த பொம்பளை சித்தார்த்த அம்மாக்கு என்னடி சம்பந்தம்? பாரு, டெரரிஸ்டே வந்தா கூட இங்க எமோஷன்லாம் ஆக மாட்டாங்க மக்கள். நேரடியா வந்து நின்னா கூட ஐயோ இவனா போகக்கூடாது அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. மவுண்ட் ரோடு மாதிரி ஒரு 100 பேர் சேர்ந்து மக்கள் வந்து போராட்டத்துக்கே இங்க காசு கொடுத்தா ஆளை கூப்பிட்டு இருக்காங்க. இங்க ஒரு லூசுத்தனமா ஒரு சீனு, 100 பேர் அந்த பக்கம் இருந்து வராங்களா, 100 பேர் இந்த பக்கம் வராங்களா, அடிக்க வராங்களா இந்தியன் தாத்தாவை. அது ஒரு வயசான அவரு வேற 1 லட்சம் ட்வீட் போட்டாச்சு. போ கிளம்பி போ, ட்வீட் போட்டுட்டோம் கிளம்பி. என்னடா நினைச்சுட்டு இருக்கீங்க? ட்வீட் போட்டு வர வைக்கிறீங்க, ட்வீட் போட்டு போட வைக்கிறீங்க. அவரு சொன்னது இல்ல, இவரு வந்து குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து எடுத்து காட்டு வீடியோ பண்ணி அவங்களை ஜெயில போடுங்கிறாரு. இதெல்லாம் நடைமுறைக்கு இந்த காலத்துல இருக்குமா? இதெல்லாம் அந்த சீனை நீங்க சொல்லும் போதே முடிக்கிட்டு போயிட வேண்டியதான். நியாயமா தாத்தா கொலை பண்ண வேண்டிய ஆடு ஃபர்ஸ்ட் சித்தார்த்த தான். ஏன்டா இப்படி பைத்தியம் முடிச்சு அலையிற அப்படின்னு அவனதான் கொலை பண்ணிருக்கணும். ட்வீட் போட்டு வர வைக்கிற, ட்வீட் போட்டு போன்ற என்னன்னா நினைச்சிட்டு இருக்க பைத்தியமே, சோசியல் மீடியா பைத்தியமே. தில்ராஜ் தானே ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. பிக் பாஸ்ல அனௌன்ஸ் பண்ணாங்க இதுதான். எக்ஸாக்ட்லி ப்ரோ. அப்புறம் எப்படி ப்ரோ லைக்கா டைம் ஆறிச்சு ஆக்சுவலி? அது ஏதோ தில்ராஜ் நல்லலான்னு நினைக்கிறேன். தில்ராஜ் பாறை கட்டியிருப்பாங்க, அவருக்கு தப்பிச்சிட்டாரு. தில்ராஜ் பாவம் கேம் சேஞ்சர்ல கஷ்டப்பட்டு இருக்காரு. அவருக்கு எது நல்ல ஏன் கார்த்தி ப்ரோ கேம் சேஞ்சர்ல வந்து ஒரு பாட்டுல 50 கோடியாமா ப்ரோ? எங்கயோ நியூஸ் பார்த்தேன் நானு. கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஓகே ப்ரோ. ராம் சரண் படம், ஸோ அங்க தெலுங்குல ஒரு பிசினஸ் இருக்கு அவருக்கு. அது கமர்ஷியல் படம். 50 எல்லாம் இல்லையா, அது ஒரு 10க்குள்ள அது மாதிரி தானே ப்ரோ. இல்ல ப்ரோ நான் இங்க அது எப்படி ப்ரொடியூசர்ஸ் அலோவ் பண்றாங்க கார்த்தி? ஒரு பாட்டுக்கு இவ்வளவுன்ற போது ஒரு ப்ரொடியூசரா இருந்து கேட்க மாட்டாங்களா? இதுக்கு தேவையா? ஏங்க சங்கர் தான் சொல்றாரு டேட்டே போடக்கூடாதுன்னு. டேட்டே போடாதீங்க, கன்ஃபார்ம் பண்ண கூடாதுங்கறாங்க. இப்படி ஆளுங்க கிடைக்கிறாங்க. ப்ரொடியூசர் யாரும் சொல்லல, 35 வருஷமா ஓட்டிட்டாப்ல. இவங்க யாரும் ப்ரொடியூசர் எல்லாம் மதிக்க மாட்டாங்க ப்ரோ. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அந்த மாதிரிலாம் யாரும் மதிக்க மாட்டாங்க. காந்தி ஒன்னு சொன்னாங்க, அது உண்மையா போய் காசு கடன் வாங்கினமா காசு கொடுத்தமா போனமான் இருக்கணும். இது கேள்வி கேட்கறான் அந்த மாதிரி. லைக்காக்கு வந்து காப்பி காட்டாம பண்ணாங்க, அது உண்மையா? டூ மச் இல்லையா அப்படி பண்ணிருந்தாங்கன்னா? எப்ப எண்ட்ல சொல்றீங்களா? ஆமா இல்ல, இந்த வலைப்பேச்சுல நீங்க சொன்னாங்க இன்னைக்கு வந்து லைக்காக்கே வந்து ஃபைனல் அவுட்புட் காட்டாம தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி பண்ணுவாங்க? ஒரு பாத்துருந்தா மட்டும் அப்படியே இவனுங்க வந்து ஏதாவது ஒண்ணு மாத்தி அப்படி பார்த்தா லைக்கா பார்க்க வேண்டியது. அப்படி பார்த்தா லைக்கா லால்சலாம் காப்பி பார்த்திருக்கணும். சந்திரமுகி காப்பி பார்த்திருக்கணும். எவ்வளவு காப்பி தான் பாக்குறது அவனுங்க. அவனுங்க இதுல இருந்து தெரியுது, கதையும் கேட்கறதுல ஒண்ணும் பண்றதுலன்னு தெரியுது அவனுங்க. இல்ல இந்த சிரஞ்சீவி படம் கூட இது மாதிரி அந்த ஒரு படம் ஆயிருக்காமா கார்த்தி? டிஸ்க் எங்கேயும் இதாகி அந்த ஒரு அந்த ஒரு படம் இவரு சொல்லிட்டு இருந்தா தஞ்சை. இது வந்து ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் இந்த கம்பெனில பண்றது. ஹார்ட் டிஸ்க் வந்தா மட்டும் என்ன வந்திருக்க போகுது அப்படின்னு நினைச்சு வேண்டியது. இல்ல இப்ப கிராண்டியர்னு பாத்தீங்கன்னா சீதாராமன் அந்த மூவியுடைய அந்த லொகேஷனே வந்து லொகேஷனே வந்து ஒரு கிராண்டியருங்க. அந்த படத்தோட ஒவ்வொரு சீனுமே கிராண்டியரோட பிளெண்ட் ஆயிருக்கும். இவர் இன்னும் உட்கார்ந்துட்டு அந்த பாட்டுல கல்கி பாருங்க, அவ்வளவு ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி இல்ல குவாலிட்டியா இருக்கும். தங்கு என்ன நிலைமையில இருக்குமோ
தெரியலங்க. பட் என்ன சொல்றேன்னா, ஷூட்டிங் இந்த முடிஞ்சிச்சா? இல்ல சங்கர் ப்ரோ எப்படிங்க ஒரு ஆக்சுவலி கேலண்டர் பாட்டுக்கு பெரிய இதா வச்சு எடுத்துட்டு கிராண்டியருங்கிறாரு. வாட் இஸ் தட்? அது எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண முடியும் இல்லையா? மூவில காட்டணும் இல்லையா? இல்ல ப்ரோ அண்ட் இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ்க்குள்ளே எவ்வளவு ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கும் பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சித்தார்த்தே வந்து கம் பேக் இண்டியன் அப்படின்னு ட்வீட் போடுவாங்க. அப்புறம் தென் அவர் என்ன சொல்லுவாருன்னா ஓகே இந்த மாதிரி வீட்ல பாபி இருந்தே சிம்ரா இந்த சொல்றது பாருங்க, ஊழலை பாரு சுத்தம் 1 பண்ணி லட்சம் ட்வீட் பாருங்க போட்டாச்சு அவ்வளவுதான் அப்படின்ட்டு கிளம்பு. சொல்லுவாங்க. அப்புறம் அவர் வந்து அதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு மறுதைரியம் லைக் அது எப்படியோ வந்துரும். அதுக்கப்புறம் ஆனா ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட் அந்த அவங்க சித்தார்த்தோட அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் ஹோல் கண்ட்ரியே வந்து கோ பேக் இண்டியன் சொல்லுவாங்க. அப்ப ரைட்டிங் எவ்வளவு வீக்கா இருக்கு இல்லையா? அதாவது இந்தியனே ஜட்ஜிட்ட வந்து சமாஜ் சொல்லுவாங்க பண்ணிட்டாங்க. இல்லைங்க சித்தார்த் என்ன பண்ணணும், தாத்தா ஒன்னாலதான் காரணம்னு பல தாத்தா அப்பி தொல்லை இருக்கு. அது எதுக்கு ட்ராக் பண்ணணும்? இந்தியன் 2க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து லால்ஸ்லாம், அதுக்கு முன்னாடி சந்திரமுகி 2, அதுக்கு முன்னாடி இந்த பொன்னியின் செல்வன் விட்டுருங்க. அது வந்து ஏற்கனவே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர். நிறைய படம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ராங்கி, அதுக்கு முன்னாடி நாய்சேகர், அதுக்கு முன்னாடி பட்டத்தரசன், பெருசா செஞ்சிருக்காங்க கார்த்தி லைக்கா வச்சு. அதுக்கு முன்னாடி மாஃபியா, வெளியில போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி காப்பான், ப்ரொடக்ஷன் விட்டு வெளிய போயிடுவாங்க. முக்காவாசி குப்பை கொண்டு அவன் எடுத்துருக்கான். ப்ரோ அவங்களோட கடைசி ஹிட் எது ப்ரோ? டேபிள் ப்ராஃபிட் ஹிட் எது? PS1 PS2 கத்தி PS1 இருக்கும். ஓகே ஓகே. இல்ல பொன்னியின் செல்வன் ஹிட் தான். அதான் ப்ரோ. ஆனா லைக்கா வந்து வெறும் ப்ரொடக்ஷனை மட்டும் நம்பி கிடையாது ப்ரோ. அவங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு, இதை மட்டும் நம்பி கிடையாது. லைக்கா ப்ரோ லாஸ் தான ப்ரோ. அவங்களுக்கு இது ஒரு பெரிய லாஸா இருக்காதுன்ற. தொழிலே பயங்கர நஷ்டத்துல இருக்காங்க. Yeah, this is a big hit for Leica. அவன்மே மாறிடுவான். Hopefully wake up and லைக்கா இல்லங்க. லைக்கா ஒரு நல்ல கம்பெனிங்க, இவங்க சேர்ந்து செய்றாங்க. வேற ஒரு டைரக்டர் இத ஒரு லைக்கா கமிட் பண்ணும்போது அவங்க கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. இது மாதிரி அட்லீஸ்ட் வேட்டையின் விடாமுயற்சி சூப்பர் டூப்பர் விட்டாய் அவங்க கொஞ்சம் எந்திரிக்க வைக்கணும்னு எனக்கு ஒரு சந்தோஷம். பார்ப்போம். எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन தான் கார்த்தி ப்ரோ. இப்போ சங்கர் சார் இப்படி எடுத்துருக்காரு, அவங்களுக்கு கீழே வேலை ப்ரோ விடாமுயற்சி எதிர்பார்க்கலாமா? ஐ மீன் அவங்க இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தி நெகட்டிவிட்டி கழுவி ஊத்திருக்க மாட்டாங்க. உங்க ஒபினியன் என்ன கார்த்தி ப்ரோ? எப்படி இருக்கும்? நெகட்டிவிட்டி அந்த படத்துக்கு என்ன இருக்கு அப்படிலாம் இல்ல ப்ரோ லைக் டிலே ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்றேன். அதெல்லாம் ஓகே ப்ரோ. படம் வந்து ரிசல்ட் தான் ப்ரோ. ரெண்டுமே நல்ல டைரக்டர்ஸ் இல்லையா? ரெண்டுக்குமே விடாமுயற்சி வேட்டையன்ஸ் நல்ல டைரக்டர். ஸோ அதுல இட் ஒன்ட் ரெண்டுமே நல்ல ஒரு பெரிய ஹிட் கொடுத்து தான் லைக்காவை எந்திரிக்க வைக்கணும். ஸோ இது பிக் லெட் டவுன். கார்த்திக் த்ருவ நட்சத்திரம் எனி அப்டேட்ஸ் கார்த்திக்? இல்ல அது கொஞ்சம் ஃபைனான்ஸ் பிரச்சனைல முடியணும், பிசினஸ் ஆகணும். கார்த்தி இதே மாதிரி தானே கிட்டத்தட்ட 2017லயும் த்ருவ நட்சத்திரம் லான்ச் பண்ணாங்க. பட் எனக்கும் அதே தான் ஆஸ் ஒரு ஜிவிஎம் அட்மைரரா முன்னாடி அப் டில் 3-4 ஃபிலிம்ஸ் முன்னாடி ஓரளவுக்கு ஜிவிஎம் அட்மைரரா இருந்திருக்கேன். பட் இப்போ வந்து அதுவும் இதே மாதிரி அவுடேட்டடா ஆயிடுமோ அப்படின்ட்டு எனி சான்சஸ் இருக்கா? It will turn up the same way இல்லையா? படம் பார்த்தா சொல்ல முடியும். ஸ்டோரியை பொறுத்து இருக்குங்க. இப்போ ஸ்டோரி வந்து இட்ஸ் ரெலவென்ட் ஃபார் எனி டைம்னா தப்பிச்சிரும்னு நினைக்கிறேன். மேக்கிங் தவிர்த்து that is true bro, but it's been அவர் வந்து ஒரு 15 years எக்ஸாக்ட்லி. பட் ஆனா ஒரு 10-12 years மேலேயே சொல்லிட்டு இருக்காரு இல்லையா இதோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு. ஸோ அவர் வந்து கண்டிப்பா அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி தானே அவர் வந்து ஸ்கிரீன் பிளே அண்ட் எவ்ரிதிங் இப்ப மலையாள படம் எடுக்கப்பட்டார்ல கார்த்தி. ஸ்பைமர் இருக்கு. மேபி இட் வில் சக்சீட் நினைக்கிறேன் த்ருவ நட்சத்திரம். ஏன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பை பேஸ்ட் ஒரு ஏஜென்ட் பேஸ்ட்னால அது ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி என்னைக்கு ரெலவெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்புறதா கண்டிப்பா. ஆனா அந்த தோட்டா மாதிரி கிரிஞ்சா எடுக்காம இருந்தாருன்னா பேசியே இது பண்ணாத மாதிரி இருந்தாருன்னா அது should be better. அண்ட் இதுல 2 சாங்ஸ் தான் இல்லையா த்ருவ நட்சத்திரம் மூவிலேயே? அந்த படத்துல அப்பப்ப ஞாபகம் வருதுங்க. ஆமா கார்த்தி. கார்த்தி மதகஜராஜா எப்ப சொன்னீங்க? ஆகஸ்ட் வரும்ன்ற மாதிரி சொன்னீங்க. ஆகஸ்ட்ல வராதுங்க. ஆகஸ்ட்ல ஒரு கோர்ட் கேஸ் ஒன்று இருக்கான். அது இப்போ ஆகஸ்ட் 12 தான் ஏறிங்க. முடிஞ்சிச்சுன்னா செப்டம்பர்ல அந்த மாதிரி வரலாம். ஓகே. ஹோப்ஃபுல்லி அது யார் எஸ் மதனா ப்ரொடியூசர்? அதெல்லாம் டைரக்டா ஓடிடில போனாலே நல்லா இருக்கும். தியேட்டருக்கு வந்தா ஓடுமான்னு தெரியாது. அந்த ஓடிடிலாம் வாங்குறது இல்ல ப்ரோ டைரக்டாலாம் எந்த படத்தையும். ஓகே.
இல்ல இந்த கோவிட் டைம்லலாம் நல்ல படத்தெல்லாம் ஓடிடில விட்டானுங்க. தியேட்டருக்கு வராம. மகான், சூரனை போற்று இதெல்லாம் தியேட்டருக்கு வந்திருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது மகானா? மகான். அதெல்லாம் நல்ல படம். இல்ல Not a விக்ரம் bad movie இல்ல? Wasn't that bad இல்ல? ஆக்சுவலா மகான் நல்லா இருக்கும், நல்லாவே இருக்கும். Not bad படம். நல்ல பிளாட்டும் நல்லா இருந்துச்சு இல்லையா அதுல, இந்த கான்ட்ராஸ்டா. இட்ஸ் நாட் பேட் ஆக்சுவலி. இது மாதிரி என்னது இந்த மிஷ்கின் எடுத்த ஒரு படம் மாதிரி ஒருத்தன் டிரான்ஸ்ஃபார்மிங் டு தி அதர். நல்ல மூவி தான். மேபி டுவர்ட்ஸ் எண்ட் சில பேர் பிடிக்காம இருந்திருக்கலாம். wasn't that bad. தியேட்டர்ல பார்த்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. அதுவும் அந்த சந்தோஷ் நாராயணனோட ஆமா பிஜிஎம்லாம் bro, செமையா for an OTT movie it was ஊரரை quite good. போட்டு மிஸ் ஆயிட்டானா? அது ஜெய் பீம்லாம் அதே ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிடுச்சுல. தள்ளி இருந்திருக்கு. இப்ப அடி வாங்கிட்டு இருக்கு ஹிந்தியில தான் ரிலீஸ். அது என்ன இவருக்கு வந்து ராசி இல்லாதவர்னு நினைக்கிறேன். இந்த படம் எடுத்தாலும் ஊத்திக்கிச்சு. அக்ஷய்குமார். அவ்வளவுதான். ஆமா ப்ரோ, அவர் வந்து லைக் செம்மையான மாசத்துக்கு ஒரு படம் 2 அது. படம் ரிலீஸ் பண்ணாருன்னா எப்படி ப்ரோ? அவர் வந்து அவர் ஃபேஸ் எல்லாத்துலயுமே தெரியுது ப்ரோ. தியேட்டர்ல நான் இங்க பெங்களூர்ல இருக்கேன். தியேட்டர்ல எந்த தியேட்டர் போனாலும் அட்வர்டைஸ்மெண்ட்ல அவர் தான் வராரு. அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு படம் இல்ல 2 படம் ரிலீஸ் ஆயிடுது. வெப் சீரிஸ் ரிலீஸும் ஆயிடுது. ஸோ லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல ஈஸியா 20 மூவிஸ் அடிச்சிருப்பாரு ப்ரோ. அதுல வந்து லட்சுமி தோழர் இருக்காரு, தோழர் ஆதிக்குடு. ஸோ ஆமா ப்ரோ. இன்வைட் பண்ணிட்டேன். ஓகே, வேற இருக்கீங்க? இன்வைட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. நான் கீழ போறேன். கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சனிக்கிழமை தான் பார்த்தோம். இது இந்தியன் 2 வெற்றியில யார் ப்ரோ? நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. நல்லா பார்த்து போய் இன்னைக்கு ஏகே வேற போட்டிருக்காரு. இந்தியனை பத்தி நெகட்டிவா சொல்றவங்கலாம் வந்து என்ன கீபோர்டு வாரியர்ஸ். ஏகேவா? ஆமா, ஏகே. அஸ்வின் குமார். ஆக்சுவலா கார்த்தி என்ன நான் சொல்லியா சும்மா ஏகேங்கிறீங்க அஸ்வின்ங்கிறீங்க. ஏன் நீ கார்த்தி? நானே ஒரு பதறிட்டேன். சும்மா உனக்கு நோன்றது அங்க வண்டி எங்கேயும் போகணும்னு இங்க திருப்பி விட்டுறது. அஸ்வின் குமார் ஏகே பாட்டுக்கிட்டு கார் ஓட்டிக்கிட்டு எந்த பாலிடிக்ஸ் பண்ணாம நாங்க பாட்டு எங்க வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னையே தப்பா சொன்னாங்க. அஸ்வின் குமாருக்கு என்ன வருது? ஏகே தானே வருது. கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ இந்த மகாராஜால அந்த டீட்டெயிலிங்லாம் அவங்க நரேட் பண்ணும்போதே சொல்லுவாங்களா? அந்த பாதம் போட்ட செயின் இருக்கு, அது கிளைமேக்ஸ்ல அந்த பாதத்துல ரத்தம் வருது, எல்லாமே நரேட் பண்ணும்போது அப்படியே அது சொன்னாரு. அந்த சீன் அப்படியே சொன்னாரு. இன்னொன்னு பார்த்தா அப்புறம் அந்த பாம்பு தான் அந்த வில்லனோட கேரக்டரிசன். அந்த அது சொல்லல ஓன் அதெல்லாம் சொல்லல. அது சொல்லல. நரேட் பண்ணும்போது என்கிட்ட சொல்லல, அவர் மைண்ட்ல வச்சிருந்திருக்கலாம். நான் அடுத்தது ஆரம்பிக்கிறாரு கார்த்தி அவரு இதுலன்னு. அடுத்த ஒரு கதை ரெடியா வச்சிருக்காரு. அதை ஆரம்பிக்கிறாரு, எதை ஆரம்பிக்கிறாரு அந்த கதை தான் பிச் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ண போறாரு. சீக்கிரம் வந்து அதுக்கு அப்புறம் ஏதாவது லைன் அப் ஏதாவது வந்திருக்கா கார்த்தி ப்ரோ ஏகேக்கு? உங்களுக்கு வேண்டப்பட்டவர் தான். சொல்லு இப்ப யாருன்னு இப்ப ஒரு பேர் எழுத்து ஸ்டார்டிங் பேரா தான் சொல்லுப்பா. என்ன வேற யாரு? சாஷா தான். கார்த்தி ப்ரோ, ராயன் ட்ரெய்லர் பாத்தீங்களா ப்ரோ? கங்குவாக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணி ஆகணும். கார்த்தி ப்ரோ, ராயன் ட்ரெய்லர் பாத்தீங்களா? ஹலோ, பார்த்தேன் ப்ரோ, பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா ப்ரோ? நல்லாதான் இருக்கு ப்ரோ. ட்ரெய்லர் பிஜிஎம் சுமாரா இருந்துச்சு. ஓகே ப்ரோ. பட் ஆனா இப்ப ரீசெண்டா வர மூவிஸ்ல வந்து கொஞ்சம் வயலன்ஸ் வந்து ரொம்ப ஓவர் ரேட் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா ப்ரோ? எனக்கு ரொம்ப அப்படி தோணுது ப்ரோ. வயலன்ஸா ஒரு கெட்டவனா இருக்கும், ரொம்ப ஆக்சுவலா சொல்ல போனா இந்த படத்துல ட்ரெய்லர்ல கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணல, தனுஷ் யூஸ் பண்ணல. அதனால அதுவே உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஆமா, அவர் யூஸ் பண்ணல. இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறதுக்கு சும்மா ட்ரெய்லரையும் டீசரையும் ஈஸியா ப்ரொமோட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி படம் இருக்கும்போது ஈஸியா ஒரு கெட்ட வார்த்தை வைக்கலாம். அதை வந்து ஈஸியா வந்து ட்ரெய்லர்ல வச்சு இது பண்ணலாம். அதை பண்ணவே இல்லை. இத்தனைக்கும் அந்த படம் சென்சார் அடிச்சு ஏசி வந்துருச்சு. அதெல்லாம் பண்ணாம ஓரளவுக்கு அது
பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் ஓகே, அந்த ஆக்ஷன் இன்டென்ஸா இருக்கு அப்படின்றது ஓகே. அந்த படத்தோட கதை அப்படிதான், அதை பண்ணலாம். அந்த அளவுக்கு டைரக்டர் தனுஷா அதை பண்ணல. அதுக்கு பாராட்டு தான். இல்ல ப்ரோ, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தன் ரொம்ப வயலண்டா இருக்கான், கெட்டவனா இருக்கான்னா அவனுக்கு கடைசியில வந்து ஒரு வில்லன் சொல்லிட்டு முடிக்கிற மாதிரி மூவிஸ் தான் முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து வயலண்டா இருக்கிறது வந்து ஒரு ஹீரோயிசம் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வயலன்ஸ் வந்து நம்மளோட சமூகத்துல கூட அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சுல்ல. நிறைய இறப்புகள்ல ப்ரோ பட் ஏற்பட்டாங்க, ஆனால் தலைவர்கள்லாம் கொலை பண்றாங்க. படத்தோட கோர் என்னன்னு பார்க்காம சொல்ல முடியாது. வயலன்ஸ் இருக்கு, ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. அது ஏன் சென்சார் வாங்கியிருக்காங்க, தெரிஞ்ச விஷயம் தான். பார்ப்போம், படம் பார்த்தோன்னு சொல்லுவோம். இல்ல ப்ரோ, சமூகத்தை ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துதுல்ல. ஒரு 20-30% வரைக்கும் இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸ்டடீஸ்ல. அதுக்கு என்னங்க பண்றது, சினிமாவே எடுக்காத கண்ட்ரிலாம் கூட கொலை நடக்குது. என்ன பண்ண முடியும், சினிமாவே இல்லை தேட்டர் இல்லாத கண்ட்ரில கொலை நடக்குது. அதெல்லாம் இருக்குதான், என்ன பண்றது, அது இல்லைனாலுமே இருக்கதான் செய்யும். இல்ல ப்ரோ, சித்தா மகாராஜா மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்து ஒரு ஐ ஓப்பனரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பெண் குழந்தையை வளர்க்கறதுக்கு. அதே ஒரு ஆப்போசிட்டா பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி மூவிஸ் வந்து தப்பான ஆட்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா அமையுது இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸும் வந்து ஒரு தவறு நடந்துச்சுன்னா அவங்க சொல்லுங்க. இது எப்படிங்க மோட்டிவேஷன் எடுத்துக்க முடியும் ஒருத்தன்? இல்ல மகாராஜா வந்து வன்முறை நீங்க சொல்ல முடியாது ப்ரோ. அதை பார்த்து வந்து அப்படி கிடையாது. இதை பார்க்கும் போது இல்ல அவர் பார்க்கும் போது அப்படி ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருந்தானா அது யோசிப்பார்ல, அந்த மாதிரி நினைக்கிறாரு அவரு. அப்படி இருந்தானா அவனை எதுவும் பண்ண முடியாதுங்க, அவனை திருத்த முடியாது. அந்த மாதிரிலாம் படத்தை எடுக்கலனாலும் அவன் அப்படிதான் இருப்பான், மிருகமா இருப்பான். இந்த படமே வரலனாலும் அப்படிதான் இருப்பான், பண்ண முடியாது. ரிலேட் பண்ணிக்கலாம், இந்த படம் மாதிரியே ஒருத்தன் பண்ணியிருக்கானே, ஒரு சைக்கோ இருக்கானே, அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கலாமே தவிர இந்த படத்தினாலதான் அப்படி ஆயிட்டானுங்களான்னு இல்லை. ஓகே ப்ரோ. தோழர் வரலையா? என்ன பிரசாந்த் ப்ரோ வரவே இல்லை, எங்க போனாரு? பிரசாந்த் ப்ரோ கூப்பிடு லட்சுமி. நேற்று பாட்டி வேற வந்தாங்க. பாட்டி கிட்ட வேற கோத்து விட்டு கார்த்திக் கோட்டு தான், இனிமே வந்து வாரம் வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆகுது பிரசாந்த் கிட்ட போன் பண்ணி கேளுங்கன்னு. பிரசாந்த் கதறிட்டு வரப்போற இன்னும் அடுத்த வாரம். அர்ஜுனன் சொல்லுங்க. நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் உங்களோட ஸ்பேஸ. நீங்க உண்மையை மட்டும் தான் பேசுறீங்க, அதனாலதான் பாக்குறேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வினே. ராபின்சன் கேட்டீங்க? சொல்லுங்க தம்பி. இப்போதைக்கு நம்பர் 1 வசூல் பிலிம்னா எதுனா தமிழ் சினிமால? அரண்மனை. இந்த வருஷமா? ஓவராலா கேக்குறேன் ப்ரோ, ஓவராலா கேக்குறேன். இப்ப எல்லா வருஷத்துக்கும் மேக்ஸிமம் மொத்தமா சேர்த்து சொல்றேன். வேர்ல்டு வைடா ஒரு படம் இருக்கும், தமிழ்நாட்டுல ஒரு படம் இருக்கும், இந்தியால ஒரு படம் இருக்கும். இல்ல ப்ரோ, தமிழ் சினிமால கேக்குறேன் ப்ரோ. இதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி ஏதோ ஒண்ணு எவனோ உங்களுக்கு அடிச்சிட்டு நல்லதுன்னு சொல்லிருக்காங்க, சொல்லி வாய் திறந்து உங்க வாய் திறந்துட்டு தான் உங்களுக்கு தோல்வி பேசி இல்லைங்க ப்ரோ 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 அப்படிலாம் நான் நினைக்கல. என்ன இருக்கு, ஏதோ ஒண்ணு சொல்லி நீங்க உங்க சண்டைக்கு வந்து நடிச்சு வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல. ஹாய் கார்த்தி. என்ன எஸ்எஸ் சொல்லுங்க. எப்படி ராயனோட ட்ரெய்லர் எப்படி இருக்கு ப்ரோ? அதான் ப்ரோ ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கு, பிஜிஎம் சுமாரா இருக்கு, பயங்கர இல்ல ஆக்ஷன் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குல்ல ப்ரோ?
கேட்கல. இல்ல கார்த்தி ப்ரோ, அந்த ராயன் ட்ரெய்லர்ல பெருசா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குல்ல, நார்மலா இருக்கிற மாதிரி இருக்குல்லன்னு கேக்குறேன். அதான் ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம் படம் வரும்போது. இந்த திருச்சிற்றம்பலம்லாம் அது மாதிரி நார்மலான படம் பண்றாரு கார்த்தி, சரியான ஹிட் அடிச்சிருது. எதிர்பார்க்காத ஒரு ஹிட் அடிச்சு. விஐபில நார்மலான ஒரு படம். இப்ப எஸ்கே தான் புர்ணான்னு ஒரு பண்ண போறாரு கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த விளாபிச்சு. ஆமா, அதுதான் வாய்ப்பு இருக்கு. பேச்சுவார்த்தையில் இருக்கு. 25வது படம். அது அவ்வளவுதான், ஒரு வேற லெவல் போயிருவாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இது பண்ண சூர்யாக்கு என்னதான் தெரியல. அவருக்கு ஒருவேளை ஹிந்தில பாலிவுட்ல இருக்கனால அது அவர் பண்ண வேண்டாம் முடிவு எடுத்துட்டாரு போல. தெரியலையே. இது அந்த இந்திய எதிர்ப்பு ஒருத்தர் பண்ணாரு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரி தானே? ஆமா. எது ப்ரோ? புறநானூறா? புறநானூறு. ப்ரோ எல்லாமே ஸ்கிரீன் பிளேல தான் இருக்கு. நடிச்சா கூட அது வந்து பெருசா அவரு நினைச்சுக்கிறாரு அது பொலிட்டிக்கல் சார்ந்து வந்துரும். பட் ஆனா அப்படி எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு நெக்ஸ்ட் ஒரு படம் தானே பாருங்க, சும்மா படம் அவ்வளவுதான். அது அப்படிதான் பார்க்க போறாங்க, பாப்பாங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் லுக்கே முழுசா வரல, டைட்டிலே முழுசா வரல, அதுலயும் பாதி தான் வந்திருக்கு பாருங்க. எக்ஸாக்ட்லி, ஸ்கிரீன் பிளேன்னு இருக்குல்ல ப்ரோ, எந்த படம் எடுத்தாலும். ஹலோ கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ என்னண்டா அப்புறம் 1000 crore அடிக்கிற ஒரு மூவி தமிழ் மூவில அது ஃபியூச்சர்ல வருமோ, இல்ல அது பாசிபிலிட்டி இருக்குதா? இப்போதைக்கு கோட் இருக்குல்ல. ராமச்சந்திரன் இருக்கானே, அது வரும் ப்ரோ. அது பேரண்டியவா ஒரு படம் இருக்கணும், அந்த மாதிரி எடுக்கும்போது தான் வரும். கார்த்தினா கங்குவாக்கு சான்ஸ் இருக்குதா? அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ, அதெல்லாம் வந்தாதான் தெரியும். கார்த்தினா கேக்குதாண்ணா? கேக்குது. இது வரைக்கும் உங்களை யாராச்சும் ஆக்ட் பண்ண கூப்பிட்டு இருக்கிறாங்களாண்ணா மூவில? அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. ஓகேண்ணா. என்னாச்சு, வேற யாருக்குங்களா? கூலர் வரலையா? நல்லா போயிட்டு இருந்து குறுக்க முறுக்க யாரோ பேசிட்டு இருந்தானுங்க, என்னாச்சு? யாரு பேசல ப்ரோ? நான் கேட்ட கேள்விக்கு தான் ப்ரோ இன்னும் பதில் சொல்ல. நீங்க என்னாச்சு? என்ன கேள்வி ப்ரோ? நான் கேட்டேன்ல ப்ரோ, வசூல் அது சொன்னீங்க. வசூலா? வேர்ல்டு வைடா அப்படிலாம் நம்ம தமிழ் கணக்க வச்சுக்க முடியாது தம்பி. இப்போ 2.0 வந்து ஹிந்திலே 200 கோடி ஆயிடுச்சு சரியா? அது அக்ஷய்குமார் படம்னு வச்சுக்கலாம், ரஜினி படம் வச்சுக்கலாம், எஸ்எஸ் வேறு இருக்காரு ஸ்பீடில். அதனால் அப்படி வச்சு பார்த்தா 2.0 அதிகமாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் 2.0 கம்மியாயிடுச்சு. இதே வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா லியோ அதிகமாக இருக்கு, கர்நாடகாவில் ஜெயிலர் அதிகமாக இருக்கு, ஆந்திராவில் ஜெயிலர் அதிகமாக இருக்கு. சொல்லி மாற்றி இருக்கு. ஒரு பக்கம் லியோ இருக்கு, ஒரு பக்கம் ஜெயிலர் இருக்கு, ஒரு பக்கம் 2.0 இருக்கு. நீங்க உண்மையா ஆனா இவங்க பேசுறீங்க. 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க.
கேக்குதா ப்ரோ? வேற இருக்கீங்க? லக்ஷ்மி இந்த பாட்டி கூடு லக்ஷ்மி. ஓரமா தனியா போய் பேசிக்கிறேன். ஃபோன் நம்பர் வேணா டிஎம் அனுப்பிச்சு. ஐயோ, நேத்து நீ பிரசாந்த் ப்ரோ வந்தோன்னு என்ன சொன்ன வரும்போது நீ? இந்த பாட்டி கேட்டேன் நானு பாட்டி வந்தானே ஐயோ அம்மா பயந்துட்டேன் நீ சட்டுன்னு வந்தோன்னு. அவன் வெகுலியா அவங்க கூட பேசணும்னு வராங்க, இப்படி கலைக்கிற பத்தியா நீ அவங்க எல்லாம்? பட் நான் எங்கே கார்த்தி கலாச்சாரம் சும்மா உங்க பொறுமை எனக்கு ரொம்ப பிடிச்சது நேத்து. இல்லைங்க பயங்கர கலாச்சிட்டு ஃபர்ஸ்ட் பயந்துட்டாரு கார்த்தி. ஐயோ பிரசாந்த் பிரசாந்த் இனிமே வாரம் பாருங்க பிரசாந்த் போன் பண்ணி, என்னப்பா பிரசாந்த் உன் பேர்லயே ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அமெரிக்கால இருக்காரு. சரிங்க இந்த வாரம் என்ன படம் வந்துருச்சு? இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நீங்க எப்படி வந்தாலும் என்ன ஓட்டிட்டுல தானே பார்க்க போறீங்க, அப்புறம் எதுக்கு பேசுறீங்கன்னு வேற கேக்குற. அப்படி அது ரொம்ப அவங்க கோபத்துல நான் கூட என்ன நினைச்சிட்டேன், கோவத்துல பாட்டியம்மா இருப்பா நான் நாளைக்கு போயிட்டு இந்தியன் 2 பாக்குறேன்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் நீங்க கட்சிக்காரங்க, நான் விட்டு கொடுக்க முடியுமா? என்ன இருந்தாலும் இல்ல கார்த்தி, அவங்களுக்கு இந்தியன் 2 வந்ததே தெரிஞ்சதா தெரியலன்னு தெரியல, அந்த மாதிரிதான் பேசிட்டு கமலஹாசன் இருந்தாங்க. படமா? கமலஹாசன் நடிச்சிருக்காருன்னு கேட்டாங்க. அதே உங்க பொறுமை எனக்கு ரொம்ப பிடிச்சது கார்த்தி நேத்து. அது நடுவுல ராபன் சார் நீங்க இழுத்து விட்டீங்க, அவன் எஸ்கேப் ஆயிட்ட. அப்படி நம்பாளு அது முதல் நாள் எங்க அண்ணன் வாங்கின அடியில பாட்டி கிட்ட பேசுறதே பிரசாந்த் தான் கரெக்ட். ப்ரோ இது என்ன ப்ரோ இதாகும்? வேட்டைன்னு விடாமுயற்சி இதெல்லாம் எப்போ வரும்? வந்துடும் அடுத்தடுத்த படம், அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகுதாங்க அக்டோபர் நவம்பர்ல. வேட்டைன்னு இவரது முடிஞ்சிச்சு, ரஜினி போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் வெளியில இருக்க அந்த ஒரு ராணாவோட போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும், முடிச்சிடும். இந்த சினிமால அந்த படம் முடியும் போது எல்லாம் இந்த இன்சைட் ரிப்போர்ட் எல்லாம் சொல்லுவாங்களே கத்தி, இப்ப இந்த குட் நைட்லாம் லவ் ஸ்டோரி இது மாதிரிலாம் படம் வந்து நல்லா வந்திருக்கு, இல்ல இப்படி வந்திருக்கு எல்லாம் சொல்லுவாங்களே, அது மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் வருமா? எப்படி வேட்டைன்னு விடாமுயற்சிக்கலாம்? அதெல்லாம் சொல்லுவாங்க ப்ரோ, ஆனால் ரொம்ப நம்புற மாதிரிலாம் இருக்காது. நிறைய பேர் என்ன டாக்டர் படத்தை ரொம்ப சும்மா இருந்தாங்க அந்த டைம்ல, ஆனா அது வந்து ஹிட் ஆயிடுச்சு. கார்த்தி ப்ரோ அது சொல்லுவாங்க, அது வரும் ஒரு சில படத்துக்கு ஒர்க் ஆகும், ஒரு சில டாக்டர் ஒரு மேஜிக் தான், அனிருத் மேஜிக் பிளஸ் அந்த டார்க் ஹியூமர். அதனால சொல்ல முடியாது, ஒரு சில படம் ஒர்க் ஆகும், ஒரு சில படம் அந்த மாதிரி ஆகும். நீ வலைபேச்சுல சொன்னாங்க இந்த சதீஷ் ஒருத்தர், இந்த டான்ஸ் மாஸ்டர் சதீஷ், அவர் படத்துக்கு கவின் படத்துக்கு அனிருத் வந்து ரொம்ப நாள் தள்ளி போடுறாரு, இப்ப அதனால அவர் டிலே ஆயிருச்சு. ஆனா சொல்றாங்க அனிருத் எல்லாம் வேற ஏதோ மியூசிக் டைரக்டர் வச்சு பண்ணலாம்ல, இப்ப அனிருத் இவ்வளவு பிஸியா இருக்கிறாங்க. இல்ல அந்த படத்துல அனிருத் பண்றது தானே ஒரு வேல்யூவா இருக்கும் ஓப்பனிங். எத்தனை படம் கார்த்தி அப்பா. அது ஒடியா அடுத்து பிளட்டி பெக்கர் ரிலீஸ் பண்ண போறோம். ஓ நீங்க தானே, உங்களுக்கு தானே கேக்கு 5 ஸ்டார் இதே சூப்பரா இருக்கு அந்த இது மியூசிக். உண்மையாலுமே இவங்க ப்ரோமோவே ஒரு ஹிட் தான், நெல்சன் ப்ரோமோனாவே ஒரு ஹிட். அதனால்தான் நம்ம அந்த கலந்துமாறன் சொல்லியிருக்காரு, நீங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சீங்கன்னான்னு. அது சும்மா சொன்னாரா தெரியல, பட் ஆனாலும் உங்களுக்கு ஒரு இது இருக்கு. கார்த்தி ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ராயன் ட்ரைலர் பார்த்துட்டீங்களா ப்ரோ? பார்த்துட்டேன் ப்ரோ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, ட்ரைலர் நல்லா இருக்கு. ப்ரோ அடுத்து நீங்க என்ன படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க ப்ரோ? அடுத்தா
ரொம்ப ஒர்க் பண்றதாங்க. என்ன பிளடி பக்கர் அடுத்து பிளடி பர்கர்? கமிங் பிளடி பக்கர் ம். அந்த படம். அது இல்லாம வடங்கான் இருக்கு, அது சுரேஷ் கமல்ஸ் படம். அது ப்ரோ அது எப்போ ப்ரோ ரிலீஸ்? ட்ரைலர் வந்துச்சு ஆனா இந்த ரிலீஸ் டேட் போடல. அது வடங்கான் இப்போ ஆகஸ்ட்ல release. இன்னைக்காவது வருவாரு ப்ரோ பிரசாந்த் சார்? சரி, இது மணி 1:30 ஆயிடுச்சு. ஏதோ ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டாரா இல்ல இப்பதான் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்காருன்னு தெரியல. வந்தாருன்னா பேசுவோம். ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரம் ஆந்திரா ப்ரோ. நான் தெரியுது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, பவன் கல்யாண் ஃபேனா? இல்ல அவனுக்கெல்லாம் பிடிக்கும் ப்ரோ. ஃபேன் எல்லாம் கிடையாது, பிடிக்கும். கார்த்தி ப்ரோ கேக்குதா? என்ன இப்ப வர வர தலைமை காவி ட்ரெஸ்க்கு மாறிட்டாரு, யோகி ஆதித்யநாத் மாதிரி. காரணம் ஆமா ப்ரோ. அவர் எல்லா ஃபங்க்ஷனும் ரீசெண்டா அம்பானி ஃபங்க்ஷன்ல காவி கலர் தான் போட்டுட்டு போயிருக்காங்க. பாத்தியா ரவின்சன் எப்படி உருவாகிட்டு இருக்கோம் நாங்க. அவரா முன்னாடி இருந்தே ஒரு பிஜேபி சப்போர்ட்டர் தான் இருந்தாலையா காவிலாம் போட்டு உருவாக்குறோம்ல யோகி மாதிரி. அடுத்து அந்த ஸ்டேட் ஓகே. 29 வர முடியாது பாத்துக்க. அந்த பக்கம் ஆந்திரா பக்கம் ஃபுல்லா அடங்கட்டி வச்சிருக்கோம். ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லாம். இந்த மலரும் மலராது கார்த்தி இங்க தமிழ்நாட்டுல. அது எங்க மலர்ந்தா என்ன மலர்னா என்ன, நாங்க இருக்க முடியல. லைக்காவை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே கார்த்தி. ஒரு பாட்டு வேற ஏதோ பேச வந்தாரு, நீ அவரை திருப்பி பிஜேபின்னு திருப்பி விட்டுட்டு அவர் ஏதோ கேட்க வந்தாரு அந்த ஆந்திர பிரதர். சொல்லுங்க ப்ரோ, சொல்ல வந்தீங்களே. ஒண்ணும் இல்ல கார்த்திக், ஒரு லைக்கா மேல ஒரு 1 month தான், அதை உங்க ஸ்பேஸ் மூலியமா சொல்லிக்கிறேன். அவங்க இவ்வளவு ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்னீங்களே, லைக் நான் யூஎஸ்ல தான் இருக்கேன், லைக் லாஸ்ட் 8 years. அவங்க ஃபோன் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் 2 years. சரியான ஃப்ராடுங்க ப்ரோ. $15 சீப்பா சொல்லி கொடுத்துருவானுங்க. கால் பண்ணா கால் போகாது, எதுக்குமே யூஸ் ஆகாது. அட்ரஸ் ப்ரூஃபே இல்லாம கூட கனெக்ஷன் கொடுக்குற ஒரே ஆள் இவனுக்கு தான். இப்படி எல்லாம் ஏமாத்தி சம்பாரிச்சானுங்க. கடைசியில இப்போ நிறைய லாஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னங்க இது, இந்த ஐயப்பன் இந்த ஜியோ எல்லாம் திட்டுற மாதிரி அந்த ஜியோக்காரங்க ஒரு சினிமா எடுத்து ஊத்திக்கிட்டு நான் அது மாதிரி சொல்றேங்க, நெட்வொர்க் இல்லாத மாதிரி. என்னங்க இதெல்லாம் கேக்குறீங்க? கொஞ்ச நாள் கமலை அடிச்சாங்க. எதுக்குன்னா இவர் இந்த பாலிடிக்ஸ் ரிலேட்டடா அன்னைக்கு டிவி போட்டு உடச்சி, அதனாலதான் படம் ஓட்டலன்னு சொல்லிட்டானுங்க. ஏமாத்துறானுங்க ப்ரோ. லைக் எனக்கு ரொம்ப நாளா இதை சொல்லணும் தான். லைக் யூரோப்லயும் சரி, யூஎஸ்லயும் இப்ப கொடுக்குறாங்க. அதுக்கு உங்க டிஆர்ஏ இருக்கும்ல, டெலிகாம் ரெகுலர் அத்தாரிட்டிக்கு. அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா எல்லாம் ஒண்ணுமே ஒரு யூஸா இல்ல. நானே நாங்க தான் மாறணும். நீங்க தான் லைனை மாத்திட்டு இப்ப AT&Tல டி மொபைல் இந்த மாதிரி ஏதாவது தெரியும். அவங்க இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். AT&T தான், அதுதான் டெக்ஸஸ்ல நம்பர் 1. வேற ஒண்ணும் இல்ல, இதுதான் சொல்லணும். அவங்களுக்கு ஆகணும்டா அப்படின்றத தோணும் சம்டைம்ஸ். ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறாங்க யூஎஸ்ல. துறை வேற துறையில வருது, நம்ம டீல் பண்ண முடியாது. ஓகே, என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தான். எல்லாரும் பிஎஸ்என்எல் டிபார்ட்மெண்ட்ல. ப்ரோ டிடிஎஃப் மாஸ்டர் தொடர்ந்து நிறைய சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை வாட்டி தான் எச்சரிக்கை கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் ஏதோ வேணும்னே ஹைப் கிரியேட் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனெல்லாம் ஏன் போட்டு தள்ள மாட்டேங்கிறாங்க? ஏன் அவன் சின்ன பையன், 22 வயசு 23 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது பப்ளிசிட்டிக்கு போட்டு தள்ளலாம், அட்லீஸ்ட் ஜெயிலையாவது உள்ள போடணும் இல்லையா? அப்படி சொல்றியா? என்னையா பண்ணிட்டான் அவன். இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். ஒண்ணு கேக்குறேன். நீ ஒரு 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 மத்த ஒரு மெக்கா இது மாதிரி இடத்துல போயிட்டு இவனுக்கு இது மாதிரி பிராங்க் பண்ணி போட்டானா அவன் அந்த ரியாதை விட்டே தாண்டி இருக்க முடியாது. அவன் நீ போற ஒரு இடத்துக்கு போற, அங்க போயிட்டு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பிராங்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு? நீ கோயிலுக்கு வெளியே பிராங்க் பண்ணி யாரும் உன்னை கேட்க போறது இல்ல, ரோட்ல பண்ணி யாரும் கேட்க போறது இல்ல. ரம்சா நீதான் பேசுறியா? நான் அதை பத்தி ட்வீட்டே போச்சீங்க. நானு அது பண்றது தப்புதான் நான் சொல்றேன்ல. நம்ம அவன் பண்றது உங்க திராவிட ஆளுங்க எல்லாம் பேசுற பேச்செல்லாம் நீ பாக்குறது இல்லையா?
அது வேற பாய், அதை மறந்து காலையில பார்த்துப்போம். இல்ல அது வந்து அவ யாரோ ஒரு இதுலதான் தப்பிச்சிட்டு இருக்கான். பட் ஆனாலும் தப்புதாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடை பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா ப்ரோ? ப்ரோ அது நடக்கும் ப்ரோ, கொஞ்சம் டைம் 2-3 மாசம் ஆகும் நினைக்கிறேன். யார் தலைமையில கத்தி? ஐயோ ஏன் இப்படி வன்மத்தை பேசிட்டு இருக்க? ராபின்சன் என்ன விஜய்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பார்கள் போல. வருவாங்க, டைம் இருக்குல்ல, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசி ஒரு பத்தியா நீயே கிண்டல் அடிக்கிற பத்தியா? கடைசி பத்தியா எல்லாரும் நான் கிண்டல் அடிக்கிறேங்க பத்தியா? அப்படி கிடையாது. ஒரு வருஷம் கழிச்சு வரணும். இப்ப 2026 நான் முன்னாடி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் பாரு, நான் பேசினது மாத்தவே இல்லை. நான் அப்பயே சொன்னேன் கட்சி இப்ப ஆரம்பிக்க தேவையில்லை, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம் தான் அப்பயே சொன்னேன். இப்பயும் ஒண்ணு வேலை இல்லையா? 6 மாசத்துக்கு ஒண்ணு வேலை இல்லை. முடிஞ்ச ஆரம்பிக்குமா? இப்ப சொல்ற பொறுமையா ஆமா, இப்பயும் ஒண்ணு வேலை. இப்ப என்ன பேசினாலும் என்ன மக்கள் எல்லாம் கேட்கற மூல கிடையாது. எலெக்ஷன் ஒண்ணுதான் கேட்பாங்க, அந்த லாஸ்ட் ஒரு 1 இயர் தான் கேட்பாங்க. அப்ப பேசிக்கலாம், ஒன்னும் இப்ப பேசி வேஸ்ட். கார்த்தி ப்ரோ 2026 எலெக்ஷனா 2025 மிட்ல ஆரம்பிச்சா போதும். என்ன இது புரியலையே. ஐயோ அததான் நான் முதல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கே சொல்லிட்டு இருக்கேன், அன்னில இருந்து சொல்லிட்டு இருக்கேனே. இல்ல ப்ரோ, அப்ப ஆரம்பிச்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இப்ப ஆரம்பிச்சோன்னு உடனே முதலமைச்சர் ஆயிர முடியுமான்னு கேட்பாங்க ப்ரோ. அதனாலதான் கொஞ்சம் இப்ப ஆரம்பிச்சா சீக்கிரமா மட்டும் ஆரம்பிச்சிடலாம் அதெல்லாம் நாகராஜ் இப்ப ஆரம்பிச்சா முதலமைச்சர் ஆயிடும்னு சொல்லுவாங்களா? அப்படி இல்ல ப்ரோ, கொஞ்ச நேரத்தையும் உங்க கொள்கையை எடுத்து வைங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா, அதனால. இப்பயே எல்லாரும் கேக்குறாங்க கொள்கை கோட்பாடு எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு. அதனாலதான் ப்ரோ சீக்கிரமா ஆரம்பிச்சிருக்கோம். அவன்கிட்ட திரும்ப கேளுங்க, கொள்கையை பார்த்து எங்கடா ஓட்டு போடுறீங்க நீங்கன்னு கேளுங்க. அதுதான் ப்ரோ இங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது சொன்னா. ராமச்சந்திரன் ஓட்டே போறதில்ல. ராமச்சந்திரன் இன்னையா நீ ஓட்டு போறதில்ல, என்ன கொள்கையை பார்த்து 2026 கன்ஃபார்ம். ஐயோ என்ன 2026 நம்ம அங்க வந்துருவோம், கவலைப்படாத. எங்க வந்துருவோம்? அந்த 2026 ஒரு அதிரி புத்திரியான ஒரு வெற்றி வரப்போகுது பாருங்க. யாருக்கு பாரு, பார்க்க தானே போறேன். 200 அடிக்கு போறோமா இல்லையா பாரு. உனக்கு மட்டும் எப்படிமா 2 ஓட்டு இருக்கா? அவனுக்கு ஓட்டே இல்லைங்க.